இப்போ நீங்கள் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுமா இந்த ஓய்வு நாளில் இப்படியாவது போய் நிம்மதியாக இருப்போம், வீட்டில் கிடந்து படாத பாடுபடுறோம், இருட்டுக்குள்ளே கிடக்கிற மாதிரி கிடக்கிறோம், அதனால் வெளியில் போய் கொஞ்ச நேரம் சிரித்து மகிழலாம், கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லை, இதுதான் அறிவை வளர்க்கிற இடம். மனசையும் அறிவையும், அந்த மனத்தையும் அறிவையும் விரிவு செய்யலாம். புதிதாக நமக்குள்ளே கற்றுக்கொண்டே இருக்கணும். காற்று மட்டும் நமக்குள்ளே போகக்கூடாது, கல்வி சாரும் நமக்குள்ளே பாயணும். அது ஒரு ஆறு மாதிரி பாயணும். அப்படி போக போக போகத்தான் நாம் புது பிறவி எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்யலாம், இன்று புதிதாகி பிறந்தோம்ன்றான். நேற்று நான் இருந்தது வேறையா, இன்றைக்கு நான் புதிய மனிதனாக இருக்கிறேன். அப்படி புதிதாக பிறக்கிறதற்கு பாருங்க, அது மானுடத்தின் வளர்ச்சிக்கு அர்த்தம். அதை இன்றைக்கு சாதிப்பதற்காக நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை, அது இது மாதிரி வெளியிலையும் கூட்டம் நிற்கிது, இடம் கிடைக்காம. இந்த பக்கம் அந்த பக்கமும் அவங்க போட்டிருக்கிறாங்க, அந்த பக்கமும் ஆட்கள் இருக்காங்க, இங்கிட்டு இருக்காங்கன்னா உள்ளபடியே பிரமிப்பாக இருக்கு எனக்கு. இது கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை தான் அது. ஏன்னா இப்படி கூடி மகிழ்வதற்கு நம்முடைய பெரிய கோவில்கள் எல்லாமே அதற்காகத்தான் கட்டினாங்க. பெரிய கோயில் வளாகங்களில் மக்கள் கூடுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு கூடம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கேயே மருத்துவம் இருக்கும், அங்கேயே கல்விக்கூடம் இருந்தது, கலைக்கூடம் இருந்தது. இப்படி தான் பழைய கோயில்கள் பூரா அப்படி தான் இருந்துச்சு. நாளடைவில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒன்று ஆராதனையை மட்டும் வச்சுட்டு இந்த ஒரு சத்சங்கங்கள் போடுற மாதிரி ஒரு சின்ன ஏதாவது அது நன்கொடை இருந்ததுன்னா நடத்துவாங்க. அப்படி நடத்திட்டாங்க. இல்லை, இங்கே தான் எல்லாமே இருக்கணும். கேட்டு கிறுகிறுத்து போகின்ற சிந்தனையை தளங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கணும். அப்படி இருக்கிறார் போல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த காட்சி இருக்கே, இது மேலான காட்சி. அதனால் உங்களை மீண்டும் 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 வாழ்த்து கொண்டு, உள்ளபடியே மன அழுத்தத்திற்கு பெரிதும் காரணம் வீட்டுச் சூழலா வெளிச்சூழலா? வீட்டுச் சூழலே இந்த அணி தொடங்குகிறது. தம்பி அருள் பிரகாஷ் அவர்கள் இப்போது தன்னுடைய கட்சியை வைக்க வருகிறார். இங்கே எல்லாரும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கத்தில் கூட வெளியே நிறைய பேர் இருக்காங்களாம். நிறைய பேர் வந்துட்டு இடம் கிடைக்காம போயிட்டாங்க. ஒரு வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தால் இத்தனை பேர் கிளம்பி வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்களே, இதுக்கு மேலே வேற ஏதாவது உங்களுக்கு சாட்சி வேணுமா? கோவை மாநகரத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக மாறிவிட்ட கோவை நகைச்சுவை சங்கத்தாரே, அந்த கோவை நகைச்சுவை சங்கத்திற்கு தன்னுடைய வருகையால் புதிய உற்சாகத்தை அளித்திருக்கிற தமிழர்களின் பெருமையாய் பெருமிதமாய் அடையாளமாய் இருக்கிற தமிழறிஞரவர்களே, தமிழகம் முழுக்க ஏன் உலகம் முழுக்க பேச்சுலகத்திற்கான கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வாங்கி கொடுத்து வாழ்நாளெல்லாம் தமிழர்களின் வாழ்வியலை பேசி பேசி பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களே, ராஜா சார் அவர்களே, தமிழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர்கள் வரிசையில் வந்திருக்கிற சேஷாத்ரி அவர்களே, தெய்வானை அவர்களே, அந்த முதல் இடத்தை இப்பொழுது பிடித்திருக்கிற தம்பி ராகவேந்தர் அவர்களே, இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இறையியல் சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை சரியாக உள்வாங்கி ஆதரவு தெரிவிக்கின்ற கோவை மாநகரத்தைச் சேர்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பதட்டம், மன அழுத்தம் ரெண்டு சொல் இருக்கு. இந்த மன அழுத்தம்னா எதுவுமே செய்யாமல் அப்படி உம்முன்னு உட்காந்துருப்பான். மனப்பதட்டம்னா எல்லாத்தையும் தப்பு தப்பாக செய்வான். இதுதான் மனப்பதட்டம், மன அழுத்தம். இந்த ரெண்டுக்கும் பேஸ் எதுனா மன அமைதி இல்லாதது தான் ஆய்வாளர்கள் சொல்கிறான். ஒரு மனுஷனுக்கு மன அமைதி இல்லைன்னா ஒன்று மனப்பதட்டம் வந்துடும், இல்லை மன அழுத்தம் வந்துடும்.
இது எப்படி சார் வீடில் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. வெளியே தானே வரும்னு காமனாக பார்த்தா தெரியும். வெளியே ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஏரியாவில் ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது, அங்கே போனால் நமக்கு டிராஃபிக் ஆகிடும், டென்ஷன் ஆகிடும்னு வேறு டைவெர்ட் பண்ணி போயிடுவோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் என்ன பிரச்சனை வரணும். வீட்டில் எப்போ என்ன பிரச்சனை வரும்னு எவனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது எப்போ வரும்னு சொல்லவும் முடியாது சார். ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார் ரொம்ப இன்டிமேசியாக பழகும். ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க. சில டைமில் இவர் தட்டில் அவர் தட்டில், சில டைமில் ஒரே தட்டிலே சாப்பிடுவாங்க. திடீர்னு டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வந்துட்டான். அந்த ஜட்ஜுக்கு இவங்களுக்கு தெரியும், ஐயோ இல்லையா ஒரே தட்டில் சாப்பிட்றீங்க, டைவர்ஸ்க்கு வந்திருக்கீங்களா? நான் சொன்னேன் அதுதான் சார் பிரச்சனை. அந்த தட்டை யார் கழுவுறதுங்கிறதுல பிரச்சனை வந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் வீடு என்பது எந்த நேரத்தில் என்ன விதமான பிரச்சனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் இன்றைக்கு சிக்கலாக இருக்கிறது. ஆஃபீஸில் வெளியே பிரச்சனை வரும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. டைனிங் டேபிள் ப்ராப்ளம், ஆஃபீஸ் டேபிள் ப்ராப்ளம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆஃபீஸ் டேபிள் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். டைனிங் டேபிள் பிரச்சனை வந்துட்டேச்சுன்னா அது டிசீஸ் ஆயிடும். எனவே தான் சொல்லுகிறோம் வீட்டிலே அழுத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். வீட்டில் இப்போ ஆஃபீஸில் போனால் எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு மேனேஜர், ஒரு செக்ரட்டரி, ஒரு கிளார்க், அவ்வளோதான் நமக்கு. ஆனால் வீட்டில் நம்ம மல்டி பர்சனாலிட்டியாக இருக்கணும். அந்நியன் மாதிரி பல உருவம் எடுக்கணும் இல்லையா? கணவனாகவும் இருக்கணும், அப்பாவாக இருக்கணும், மருமகனாக இருக்கணும், மாமனாராக இருக்கணும். இத்தனையும் சமாளிக்கும் போது பிரச்சனை வருமா இல்லையா? மன அழுத்தம் வருமா இல்லையா? இந்த அழுத்தங்கள் வீட்டில் அதிகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நம்ம டென்ஷன் ரிலாக்ஸுக்குன்னு ஒரு டிவி வாங்கி வச்சோம் பாருங்க, அது கொடுக்குற மன அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா? அவன் இப்போ போடுறான், இவர்களுக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நிறுத்திடுவான். டே நீ தானடா சொல்லணும். இப்போ இது இன்னொன்று ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா? இப்படி ஒரு சீரியல் போட்டு இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சங்கமும்ங்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தில் பெரிய சச்சரவு இருக்குது, அவன் 2 குடும்பமும் சங்கமும்னு இப்போ டிவியில் போடுறான். அப்போ நம்ம இன்னொன்று யோசித்து பாருங்களேன். நீங்கள் எதுக்கு மிக்சி வாங்கினீங்க? சீக்கிரம் சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு கிரைண்டர் வாங்கினீங்க? சீக்கிரம் மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கினீங்க? சீக்கிரம் துணி துவைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு ஸ்கூட்டர் வாங்கினீங்க? சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகலாம், டைம் சேவிங். இப்போ நான் உங்களை கேட்குறேன், இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க? தெரியல. இதுதான் வீட்டில் இருக்கிற பிரச்சனை. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் சார்? ஒன்றும் இல்லை சார், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் சொன்னால், என்னங்க பக்கத்து வீட்டுக்கார் பாருங்கள், டெய்லி கடைக்கு போய் காயெல்லாம் வாங்கின்னு வரார், நீங்கள் இன்னும் இருக்கீங்களாண்ணா? இன்னும் இப்படி சொல்லினேக்கிறான்னு ஒரு நாள் காலையில் கிளம்பி போய் இவனு கடையில் போய் வெண்டைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தான். என்ன இவ்வளோ முத்தெல்லாம் வாங்கி வந்துக்கிட்டீங்க? பக்கத்து வீட்டுக்கார் பாருங்க எவ்வளோ நல்லா வாங்குறாருலாம். அடுத்த நாள் போய் முத்தெல்லாம் எடுத்து போட்டு பிஞ்சாக வாங்கிட்டான். இன்னும் இவ்வளோ பிஞ்சாக இருக்குது, ஒரேடியாக மிச்சா வாங்கிட்டீங்களா? பக்கத்து வீட்டுக்கார மாதிரி எப்படி வாங்கணும்? என்னடா எப்படி வாங்கினாலும் தட்டுறான். அடுத்த நாள் 1/2 மணி நேரம் முன்னாலேயே கடைக்கு போய் உட்காந்து முத்தெல்லாம் எடுத்து போட்டு பிஞ்செல்லாம் எடுத்து போட்டு இன்றைக்கி நம்மளை திட்டவே முடியாதுன்னு வீட்டுக்குள்ளே வரான். வந்தோடனே டெய்லி வெண்டைக்காய் தானே, வேறு காயே வாங்க தெரியாதான், பக்கத்து வீட்டுக்கு வித விதமாக காய் வாங்கணும். ஸோ நம்மளை எப்படியாவது டீக்ரேட் பண்ணுகிற ஒரு இடம், பல்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க எல்லா பிரச்சனை இருந்தாலும் வீட்டு வாசலில் வந்து செருப்பு கட்டினோன்னே வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக போகிறோம். இன்றைக்கி அப்படி மாறி போச்சு. வீட்டில் பிரச்சனை வந்தால் அவவே செருப்பு போட்டு வெளியே வந்துடுறான். வெளியே ஒரு ஆய்வு பண்ணியிருக்கான். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தெருக்கள்லையும் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. ஏன் தெரியுமா? எல்லாம் நிறைய தின்றான், நிறைய ஹோட்டல். இப்படி நிறைய தின்ன உடனே நிறைய நோய் வந்துடுது, நிறைய ஹாஸ்பிட்டல் சேர்ந்தோன்னா ஐயோ என்ன ஆகுமோன்னு தெரியுது, எல்லாம் கடவுள்கிட்ட வரான், நிறைய கோயில். அவங்க முக்காவாசி பேர் வீடு என்கிற விஷயத்திலிருந்து வெளியே வருகிற இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சமூகம் என்பது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற இடம், அதில் டென்ஷன் இருக்க தான் செய்யும். வீடு என்பது நாம் வாழ்கிற இடம், அங்கே டென்ஷன் இருக்கக்கூடாது. சமூகம் என்பது பல்வேறு அனுபவங்களை நமக்கு தருகிற இடம், ஆனால் அங்கே வந்து சொல்ற. ஆனால் வீடு என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டிய இடம். அந்த இடம் இன்னைக்கு வாழ்க்கை சூழலால் பரபரப்பான இடங்கத்துல காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க சார், வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான் இல்லை? 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்களேன், வீட்டுக்குள்ளே. அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை வச்சு வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மாருங்க குழந்தைக்கு சோறு விட்டதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி போட்டு வெளிச்சு தின்னு ஆட்டோக்காரன் பண்ணிட்டான். தின்னு ஆட்டோ வரைக்கும் தொடுத்துட்டே போய் விட்டு ஒரு நேரம் அவசரத்தில் ஒரு அம்மா ஆட்டோக்காரனை கூட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு அந்த டையை போட்டு இப்படி இருக்கே கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ளே திருச்சி அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள வச்சாலும் கீ போயிட்டு குழந்தைங்க பேசணும் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். எனவே ஒரு பரபரப்பான வாழ்க்கை சூழலுக்கு இந்த காலகட்டம் வந்துவிட்டதால், ஒரு காலத்தில் வீடு சந்தோஷமாக இருந்துச்சு,
மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அப்பா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க, அம்மா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க, பையன் ஒரு இடத்துல ஸ்கூலுக்கு போகிறது, 3 பேர் மீட் பண்ணிக்கிறது இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணுவான் அம்மா, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டியா, அப்போ கபோர்ட்லேருந்து பிரெட் எடுத்துக்கோ, ஃப்ரிட்ஜிலேருந்து ஜாம் தடவுக்கோ, எடுத்துக்கல தடவை தெரியலன்னா www.jamtadvi.com பார்த்து நீயே கற்றுக்கோ. எனவே குடும்பங்கள் பல்வேறு அலுவல்களால் சிக்குண்டிருக்கிற காரணத்தினால், பல்வேறு பரபரப்புகள் இருக்கிற காரணத்தினால், ஆளுக்கு ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் வெளிச்சூழல் இருப்பதை நாம் சமாளிச்சிடலாம், யோசிச்சிடலாம். அப்படி சமாளித்து அது அனுபவமாகிடும். ஆனால் வீட்டு சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு மன அழுத்தத்தை தருகிறது. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட, நான் இன்னைக்கு ஏன் புது புடவை கட்டியிருக்கிறேன் சொல்லுங்க. இவனுக்கு திக்கு நாய் போச்சு. மேரேஜ் டேவா, பர்த்டேவா, வெட்டிங் டேவா ஒன்றும் தெரியலையே. அப்படி என்னடா இது சொல்லலாம் பிரச்சனை, ஏன் புது புடவை கட்டியிருக்கிறேன் சொல்லுங்க. ஒன்று அப்படி கொஞ்சம் நேரம் முடிச்சோம். சரி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டைம், ஈவினிங் வந்து சொல்லுங்க. அவன் அன்றைக்கி முழுக்க ஆஃபீஸில் வேலையே சரி. பக்கத்தில் விட்ட கேட்டான், என் வெட்டிங் டே உனக்கு தெரியுமான்னு. அவன் சொன்னான், என் வெட்டிங் டேவே எனக்கு தெரியாது, என்னவோ புது புடவை கட்டியிருக்கிறான். சாயந்தரமாக வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு தெரியலம்மாண்ணா, இருந்துச்சு கட்டினான்ட்டான். இதுக்கு 24 மணி நேரம் அவன் செத்துருக்கான் சார். எனவே வெளிச்சூழலில் இருக்கிற டென்ஷன் நம்மை பக்குவப்படுத்தும். வீட்டுக்குள் டென்ஷன் வந்தால் அது நம்ம குடும்பத்தை பாழ்படுத்தும். நன்றி, வணக்கம். வீட்டு சூழலில் எந்த நேரத்திலையும் வரலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் உண்டு. ஆனால் வீட்டுக்கு சீசனே கிடையாது. அவர் அடிக்கிறார், சரி இந்த நேரத்தில் இது வரும்னாலும் ஒரு நிம்மதியாக இருக்கலாம். இங்கே அப்படி இல்லையா, எந்த நேரம் எரிமலை எந்நேரம் வெடிக்கும்னு யாருக்கு தெரியும்? பக்கத்தில் குடியிருக்கிறவனுக்கு தான் தெரியும் படுற பாடு. அப்போ யோசிக்கிறேன், அதனால் எந்த நேரத்தில் வரலாம்ன்றார். ஒரு உறுப்பினர் 2 உறுப்பினராக இருக்காங்க வீட்டில். இங்கே ஒரு வண்டி உறுப்பினர் இருக்குது, அதுலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வயசில் இருக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வரந்தானே வரும். இது ஒரு பரபரப்பான சூழ்நிலை. இந்த சூழலில் நிச்சயமாக இது வரத்தான் வரும் அப்படின்னு முடிச்சிட்டார். உண்மைதானே அது? ஏன்னா சிரிக்கிறத பார்த்தா வீடுகள் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இந்த பக்கம் பூரா ஏகப்பட்ட சிரிப்பு. சரி பார்ப்போம் வாங்க, வெளிச்சூழலுக்கு வாங்க. சேஷாத்திரி, வெளி சூழலில் எந்த பதட்டம் இருந்தாலும் அது வீட்டு சூழலுக்கு வரும்போது அடங்கும் என்பதை குறியீடாக காட்ட தான் நான் அங்கேருந்து இங்கே வந்துருக்கேன். ஓ, எனக்கு முன்னாடி அருள் பிரகாசம் சார் பேசினார். எப்போதுமே அவர் சிரிக்க சிரிக்க பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம் கேட்க. ஆனால் எதிரணிக்கு கொஞ்சம் மன அழுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா யாரானு கோபமாக வேகமாக பேசினா கூட நீங்கள் பதில் பேசிடலாம். ஃபாஸ்ட்டாக ஒரு போலர் போடுறாருன்னா நீங்கள் பவுண்டரி அடிக்கிறது ஈஸி, ஸ்லோவாக போட்டால் பவுண்டரி அடிக்கிறது கஷ்டம். மொத்தமும் ஸ்லோ பால் போட்டு போயிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, இத்தனை பேர் கூடி இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா வீட்டில் இருக்கிற மன அழுத்தம் தான் காரணமாக. ஒன்று தெரியுமா, இவங்கெல்லாம் 4:15 மணிக்கே இங்கே வந்திருக்காங்க. 4:15 மணிக்கே வரணும்னா 3 மணிக்கு வீட்டை விட்டு நகர்ந்து இருக்கணும். 4:15 மணிக்கு வந்து நம்ம தொடங்கினது ஒரு 5:30. இவங்க முழு நிகழ்ச்சி இருந்துட்டு பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு போக இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இதே பட்டிமன்றத்தை அவங்க வீட்டில் சன் டிவியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி உட்காந்து பார்த்துருந்தா அவங்க இன்னுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நாங்கள் குறையா சொல்ல, ஒரு கல்யாணம்னா அதில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தால்தான் வெளியில் மகிழ்ச்சி கிடைக்கும். கொஞ்சம் கூட மன அழுத்தம் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும். 30 வருஷமாக ஐயாவோட பட்டிமன்றம் வந்து நல்ல நாளில் வீட்டுக்குள்ளேயே வந்து ஐயா பட்டிமன்றம் நடத்தி தர்றாருன்னா அதை பார்த்து பார்த்து பிடிச்சி போய் தானே இன்னைக்கு அவர் நேரில் பார்க்கணுன்னு வந்திருக்கீங்க. அப்போ பட்டிமன்றத்தை வீட்டில் பார்ப்பதும் சுகம்தான். இப்போது சில கட்சிகள் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் வீடு தேடி ரேஷன் கடைன்னு. அந்த மாதிரி வீடு தேடி பட்டிமன்றம்ன்றது ஐயா தான் கொண்டு வந்தார். அந்த மாதிரி ஐயாவை வச்சுக்கிட்டு அருள் பிரகாசம் சார் நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது பார்த்துருக்காங்க. ஒரு வீட்டம்மா அவங்க வெண்டைக்காய் வாங்கிட்டு வராங்களே, நல்லா வாங்கியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா புடவை கட்டியிருப்பாரு, அது நல்லா இருக்குது. இந்த மாதிரி பக்கத்து வீட்டை தேவையில்லாமல் பார்த்துட்டு இருந்தால் வீட்டில் மன அழுத்தம் தான் வரும். நம்ம வீட்டை தான் பார்க்கணும்.
அதில் வந்து வீட்டில் ஒரு தம்பதிகள் வந்து ஒரே தட்டில் சாப்பிடுறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்களா இல்லை வெளியில் ஏதானு கையேந்தி சாப்பிட்றாங்களா. வெளியில் கையேந்தி சாப்பிட்றவங்க கூட இப்போல்லாம் ஹைஜீனிக்காக தான் சாப்பிட்றாங்க, ஒரே தட்டிலலாம் சாப்பிட்றதில்ல. இதில் பிரச்சனை வந்து நீதிபதிக்கு வரைக்கும் வேறு ஒரு கேஸ் போயிருக்கு. இது ஒரு பக்கத்தில் உட்காந்து ஆராய்ஞ்சிருக்கு. வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே மன அழுத்தம் தாங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்தாலே, நான் வந்து கோவிட் டைமில் மட்டும்தான் அந்த மாஸ்கெல்லாம் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் நான் தினமும் போடுறேன். ஏன்னா அவ்வளவு தூசி இருக்குது ரோட்டுக்கு வந்துட்டாலே. ஏதானு ஒரு இடத்துல எதையானு இடிக்கிறாங்க, இல்லைன்னா புதுசாக கட்டுறாங்க. புதுசாக வந்துகிட்டே இருக்குது வளர்ச்சி திட்டங்கள். எதுக்குங்க இந்த திட்டம்னா நீங்களாம் திட்டுறதுக்கு தான்றாங்க. அப்படி வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்துட்டுருக்கு. ரோட்டில் டக்குன்னு போக முடியல. டிராஃபிக் ஜாம் ஆகுதா இல்லையாங்க எல்லா இடத்துலையும். முந்தையெல்லாம் வந்து 2 வீலரில் போகிறவன் 4 வீலரில் போகிறவங்கள பார்த்து கொஞ்சம் லேசாக பொறாமப்படுறான், சொகுசாக போகிறாங்களேன்ட்டு. இப்போல்லாம் 4 வீலரில் போகிறவன் 2 வீலரில் போகிறவனை பார்த்து பொறாமப்படுறான். டே, அவன் பூந்து சீக்கிரம் போயிடுறான்டா. அவினாசி ரோட்லேருந்து காந்திபுரம் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதா, அவன் 5 நிமிஷத்தில் அங்கே போய் நிற்கிறான்டான்ட்டு ஓரளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு டிராஃபிக் ஆகிடுச்சு. இன்னும் இல்லைங்க, அடுத்த வருஷம்லாம் தேர்தல் வந்துடுச்சுன்னு வைங்களேன். நீங்கள் தெருவில் போகிறீங்கன்னா முக்கிய தெரு எல்லாத்துலேயும் சந்தில் அடைச்சி ஒரு மேடையை போட்டிருப்பாங்க. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவேன். மாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், நான் முதல்ல வழி விடுறேன். நான் அவசரமாக போயிட்டுருக்கேன், என்ன வீட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும், பால் இல்லைன்றாங்க. நான் அவசரமாக போயிட்டுருக்கேன், வழி விட்றா, நீ வீட்டை வாழ்க்கையை மாற்றுறதெல்லாம் இருக்கட்டும்னு நமக்கு சொல்ல தோணும். அதே மாதிரி ஒரு திருவிழா நேரம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் எகிரும், அலறும். பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வயசானவங்க இருக்காங்களே, சின்ன குழந்தை தூங்குதே, அதெல்லாம் இல்லை. இவங்க வைக்கிற சவுண்டு மேலே இருக்கிற தெய்வங்களுக்கே கேட்கும். தெய்வமே குனிஞ்சு பார்க்கும், டே கொஞ்சம் சவுண்டு குறைந்து வைடா, எனக்கே கேட்குறாங்க, காதை அடிக்குதா. இறைச்சல் இல்லாத இடத்துல தான் மன அமைதி இருக்கும். இறைச்சல் போடாதீங்க அப்படின்னு தெய்வமே சொல்கிற அளவுக்கு நாம் நடந்துப்போம் திருவிழா காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து நாய் கடிச்சிருச்சுன்ற ஒரு நியூஸை நிறையா படிக்கிறோம். வாக்கிங் போனால் நாய் கடிக்குது, நல்ல பாதுகாப்பாக இருக்கிற பார்க்குக்குள்ளேயே வந்து நாய் கடிக்குது அப்படின்னா வீட்டை விட்டு மெட்ராஸில் இருக்கீங்கல்ல. ஆமாங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே இன்றைக்கி டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ சமீபத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நாடுகளோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபின்லாண்டுன்னு ஒரு நாடு வந்து நம்பர் 1ல் இருக்குது. இந்தியா வந்து 118வது இடத்துல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன அழுத்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். வெளி சூழலில் மன அழுத்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஃபின்லாண்ட் ஏன் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்னா, அங்கே வந்து கல்வி இலவசம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் வீட்டில் 2 பேர் சம்பாதிச்சாலும் பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு நல்லது அவனுக்கெல்லாம் வாங்கி தரணுன்னா கஷ்டமாக இருக்குது. பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சா என்ன பிரச்சனைனா, அடிக்கடி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து குழந்தைக்கு இல்லை, அப்பா அம்மாவுக்கு. நான் முந்தா நேற்று நடுராத்திரி உட்காந்து தாஜ்மஹால் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் காதலித்த போது கூட அதெல்லாம் பண்ணதில்லை. என் பையன் ஸ்கூலில் டீச்சருக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிக்கல் பெரிய ஸ்கூலில் படித்தா வருது. அப்புறம் வந்து மருத்துவம் ஃப்ரீ அப்படின்றாங்க ஃபின்லாண்ட்லலாம். நம்ம ஊரில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 நாள் நமக்கு காய்ச்சல் குறையிலேன்னு கொஞ்சம் பயந்து போய் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா காய்ச்சலுக்கு 60,000 ரூபாய் பில்லு போட்டு அனுப்புகிறாங்க. 3 நாள் உட்காத்தி வச்சு. அவங்க போடுற ஏசிலே அந்த காய்ச்சல் குறைஞ்சிடுமா இல்லை அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் குறையுமான்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர் செக்கப் எதுக்கும் பண்ணிவிடுங்க, 40 வயசு ஆகிட்ட மாதிரி தெரியுது உங்களை பார்த்தான்றாங்க. சரி, படித்தவங்க சொல்கிறாங்களேன்னு பண்ணிட்டா நமக்கு ஒரு 140 பிபி இருந்தால் கூட பிபி மாத்திரை நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். ஆனால் பிபி மட்டும் திருட மாதிரி, அது எப்போ ரைஸ் ஆகும்னு தெரியாது. சடனாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், நம்ம சாவர வரைக்கும் பிபி மாத்திரை சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் வந்து சுகர் கொஞ்சம் ப்ரீ டயபெட்டிக் மாதிரி இருந்தாலே மருந்து கொடுத்துட்றாங்க சாப்பிடுன்ட்டு. அப்போது மருத்துவம் என்பது, கல்வி என்பது இலவசமாக இருக்க வேண்டியதெல்லாம் மாறி இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அதற்காகவே நம்ம சம்பாதிக்க வேண்டியதை ஒரு சூழ்நிலை வந்துட்ட மாதிரி இருக்குது. இது மன அழுத்தம் தானே. வீட்டில் பிரச்சனையை பற்றி பேசினார் அருள் பிரகாசம் சார். சார், வீட்டு பிரச்சனைலாம் நிஜமாவே ஒரு பிரச்சனை இல்லைங்க. உட்காந்து பேசினா தீக்கிற பிரச்சனை தான் வீட்டு பிரச்சனை. வீட்டம்மா ஒரு 2 நாள் மூஞ்சியை தூக்கி வச்சுருந்துச்சுன்னா கூப்பிட்டு வச்சு பேசுங்க. என்னம்மா எங்கள் அம்மா தான் சொல்லிட்டாங்களான்ட்டு. ஆமாங்க அப்படிமா. எங்கள் அம்மா அப்படி தான், நான் பல முறை சொல்லிட்டேன், அவங்க கேட்குறதா இல்லை. நீ புத்திசாலி, கொஞ்சம் அனுசரித்து போகணும், மனைவி கிட்ட சொல்லி பாருங்கள், கேட்டுப்பாங்க. அதே மாதிரி அம்மா கிட்ட தனியாக போய் பேசுங்க. என்னம்மா மௌனமாக இருக்க, என்னாச்சு, ஒய்ஃப் எதான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னா, ஆமாடா அவள் என்றைக்கு என் சொன்ன பேச்சை கேட்டா அப்படிமா. உங்களுக்கு இருக்கிற பக்குவம் அவளுக்கு என்றைக்குமா வரப்போகுது, அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது. சமையலே நீங்கள் எவ்வளோ நாள் சொல்லியிருக்கீங்க, இன்னுமா சரியாக சமைக்கிறா அவள்,
உங்கள் கைப்பக்குவம் வராது, உங்கள் அனுபவம் அவளுக்கு வராதுமா அப்படின்னு அம்மாவை ஏற்றி விட்டு பாருங்கள், அம்மாவும் அமைதியாகிடுவாங்க. ஆனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக போய் பேசணும். இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறீங்க. தனித்தனியாக போய் நீங்கள் ஏற்றி விடணும். 2 பேரும் பெருமைப்படுவாங்க, நீங்கள் 2 பேரும் வேறு லெவல்னு சொன்ன பிறகு. ஆனால் நமக்கு தான் தெரியும் ரெண்டுமே டுபாகூர்னு. ஆனாலும் வீட்டை சமாளிக்கலாம். வீட்டை சமாளிக்கிறது ஒரு கஷ்டமே இல்லை. ஆஃபீஸில் சமாளிக்கிறது தாங்க பிரச்சனை. இப்போ வெள்ளிக்கிழமை சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு நீங்கள் காலம்புறையே போயிட்டு பாஸ்கிட்ட சொல்லிடுவீங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, வீட்டில் வெளில போகிறோம், ஒரு 5 மணிக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லுவேன். சரின்னு சொல்லுவார். கரெக்டாக 4:40க்கு ஒரு மெயில் அனுப்புவார். 10 நிமிஷத்தில் இதை பண்ணி கொடுத்துறேன் பாரு. அந்த மெயில் பண்ணுறதுக்கு நான் 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷத்தில் முடியாது. இதை அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா, கத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் கொடுக்குற சம்பளத்தில் தான் வீட்டில் இன்றைக்கி வெளியே போகிற ஏற்பாடெல்லாம் நடக்குது. சரின்ட்டு பல்ல கடிச்சிட்டு அதை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு கோபம் வரும் பாருங்கள், அதை வீட்டம்மாக்கிட்ட காட்டுவோம். நான் வீட்டம்மாவுக்கு தெரியும், ஏன்னா வீட்டில் புரிஞ்சுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் ஆஃபீஸில் கையால் அவளை இவருக்கு அந்த கடுப்பை வந்து இங்கே கத்துறாருன்னு பொறுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க வீடு. நம்ம எவ்வளவுதான் ஜீரோவாக இருந்தாலும் நம்மளை ஹீரோவாக பார்ப்பது குடும்பமாக இருக்கும். நீங்கள் நிஜமாவே ஹீரோவாக இருந்தால் கூட உங்களை இழுத்து விட்டு ஜீரோவாக்க தான் சமூகம், ஆஃபீஸ், இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களை தள்ளிவிடும். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அருள் பிரகாசம் சார் இன்றைக்கி நியூஸன் அப்படின்ற ஒரு தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 2000 பிறந்து இப்போது 25 வயசில் இருக்கிற பசங்க, அவங்க இருக்கிற அந்த சமூகத்தை சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களோட ஹேர் ஸ்டைலை மட்டும் சொல்லலை, அவங்களோட சைக்காலஜியே புரிஞ்சிக்க முடியல. கல்யாணம் பண்ணுறான்னா பண்ண மாட்டேன்றான், சரி வேலைக்கு போனான்னா வேலைக்கும் போக மாட்டேன்றான், மொட்டை மாடியில் நின்று டெய்லி ரீல்ஸ் போடுறான், வாழ்க்கையில் வெல்வது எப்படின்னு போடுறான். நீ ஃபஸ்ட்டு ஜெயிச்சு காட்டுறா, அப்புறம் ரீல்ஸ் போடலான்டா. அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இதற்கு முன்பு இருந்ததை விட, எப்போதும் இருந்ததை விட சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரு மோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய மனநோய். மிகப்பெரிய மனநோய் அது சமுதாயத்தில் வந்துட்டுருக்கு. அந்த நோய் வந்துடுச்சுனாலே பிரச்சனை தாங்க. கப்புள் விளாக்ஸ்ன்னு நிறைய பேர் போடுறத நம்ம பார்த்துருப்போம். கப்புள்ஸ் விளாக்னா நான் கணவன் மனைவி சேர்ந்து போடுறது, ஒளிவு மறைவுன்றதே இல்லை இன்னைக்கு. அது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. கணவன் வந்து வெளியூரில் இருக்காங்க, மனைவி இந்த ஊரில் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது நாங்கள் எப்படி அன்பாக இருக்கோன்றத விளாக் போடுறாங்க. இது வந்து எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடாதோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு சமுதாயம் முன்னேறி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. மனித வரலாற்றிலேயே நாகரீகம் உயர்ந்த பட்சத்தில் இருக்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னு நாம் இதை நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் வரலாற்று ஆசிரியர் யுவால் ஹராரி இந்த சேப்பியன்ஸ்ன்ற புத்தகம் எழுதினார் பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கற்காலத்தில் இருந்ததை விட மனிதன் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றாரு. கற்காலத்தில் தொழில்நுட்பம் பெருசாக வளரல, நாகரீகம் பெருசாக வளரல, ஆனால் அன்னைக்கு அவன் மகிழ்ச்சியாக இருந்ததை விட இன்னைக்கு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, பரிணாம வளர்ச்சியில் எல்லா உயிரினத்தை விடையும் மனித இனம் தானே உயர்ந்த இனம். ஆனால் அந்த மனித இனம்தான் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் வேலைகளை அதிகம் செய்கிறது அப்படின்றாரு. தன்னைத்தானே அழித்து கொள்ளும் வேலைன்னா என்னங்க, இரவில் வேலை செய்வது, பகலில் உறங்குவது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இயற்கை வரங்களை சுரண்டுவது. எங்கேயாவது ஒரு காட்டில் கரடி புலி இதெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை அதே கரடி புலி வந்து மணலில் வந்து ஆற்றுல மணல் அள்ளிட்டு போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பூசு வேலை செஞ்சு பார்த்துருக்குறோமா? இதையெல்லாம் செய்வது மனித இனம்தான். நாம் வளர்ந்துருக்கோம், நாகரீகம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற அதே நேரத்தில் மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன மோகம் என்ன தெரியுங்களா, அதீத வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது. மனித இனத்துக்கே இது இருக்குது. அதீத வளர்ச்சி அடைய வேண்டும்ன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து மனநோயாக மாறி இருக்கிறது. அந்த மனநோய், அந்த மன அழுத்தம் நமக்கு சமூகத்திலிருந்தே தான் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். சமையலை பற்றியெல்லாம் சொன்னார் அருட்பிரகாசம் சார். பெண்கள் சமையல் மட்டும்தான் செய்யணுமா என்ன? இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கே போயிட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் இருந்து வந்துட்டு அதில் ஒரு சின்ன மன அழுத்தம் என்ன நமக்குன்னா, அவர் கூடவே வில்மோரும் போயிருந்தார். 2 பேரும் தான் பத்திரமா பூமிக்கு வந்தாங்க. ஆனால் வான்தேவதை சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டாங்கன்னு தான் எல்லா பத்திரிக்கையும் எழுதுது. ஆண்களை கண்டுக்கவே இல்லை. இது ஆண்கள் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்கள் எல்லாரையும் விட நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கேன். இந்த மைக்கு சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. எங்களுக்கு சரியாக கேட்கலை, சரியாக கேட்கலை, ஏன்னு தெரியல. என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய ஊகம்தான் பாடினேன். வீதியில் போனால் கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான், கடக்க முடியல, அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது. நினச்சா சவுண்டை போட்டுறான், பாட்டு சத்தத்தை போட்டு கலகலன்னு சத்தம். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே சிட்டியில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். கொஞ்சம் சிட்டி ஏரியாவை தாண்டிட்டோம்னாக்கும் படுதலைவலி. எந்த நேரம் என்ன சாமியை கும்பிடான்னு சொல்ல முடியாது. அதுக்கு முதல்ல போடுறது அதிகாலையில் ஒரு 6 மணி 7 மணிக்காவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, 5 மணிக்கே போட்டுருவான். எல்லாம் எழுப்பி எந்திரிங்கன்னு. அந்த சத்தத்தில் வீதியில் தகராறு இருக்குது, அலுவலகத்தில் தகராறு இருக்குது அப்படின்னு இங்கெல்லாம் நமக்கு மன அழுத்தம் வருவதற்கான களங்கள் இப்படி இடம் இருக்குது. ரொம்ப சிரமப்படுறோம்னு தம்பி பேசியிருக்காருன்றது என்னுடைய ஊகம். ஏன்னா சத்தியமாக சொல்லணும்ல, அதோட கூட ஒன்று எனக்கு விளங்குச்சு. நீங்கள் 4:15 வந்திருக்கீங்கன்றதை நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு 6 மணிக்குன்றதான் ஒரு ஞாபகம். 5 மணி அப்படின்னு சொன்னாங்க. பிந்தி வந்தது தவறு, ரொம்ப தவறு. ஒரு வந்திருக்கக்கூடிய மக்களை காக்க வச்சிருப்பது என்பது மனித பண்பாடு அல்ல. கொஞ்சம் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்க. இதுக்கு காரணம் நானே அப்படின்னு பொறுத்துக்கங்க தயவு செய்து. இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக நானும் ராகவேந்திரா பேச்சை கேட்க காத்து கிடக்கேன். ஏன்னா அவ்வளோ கை தட்டு வந்துச்சு. அதனால் இந்த மைக் ஒழுங்கு அப்போ இருக்குமா ஐயா? ஒலி வாங்கி கடவுளுக்கு அடுத்து நாங்கள் உங்களை தான் ஏன் நேசிக்கிறோம். வாங்க. அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். கேட்குது. பட்டிமன்ற மேடைகளை பல்கலைக்கழக பாடசாலைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற மாண்பமை நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நிறைய படைப்பாளர்களையும் அதைவிட நிறைய பண்பாளர்களையும் கொண்ட கோவை நகர சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஷேக்ஸ்பியர்கிட்ட கேட்டாங்க நரகம்னா என்னன்னு. ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, வாழ்க்கையில் எந்த பொழுதை நாம் சிரிக்காமல் கழிக்கிறோமோ அந்த பொழுதுதான் நரகம்னு சொன்னாரு. ஆனால் இன்றைக்கு கோவையை சொர்க்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிற அற்புதமான பணியை, கோவையில் இருக்கிற மக்களினுடைய ஆயுள் அதிகரிக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிற கோவை நகைச்சுவை சங்கத்துக்கு என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். ரொம்ப அழகா அன்பு அண்ணன் சேஷாத்ரி பேசிட்டு போயிருக்கிறார். அவருக்கு ஒரு வருத்தம், எங்களை மாதிரி 25-26 வயசு பசங்க கல்யாணம் பண்ணாம சந்தோஷமா இருக்காங்கன்னு அவருக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆனதனுடைய விளைவு அவரை பார்த்தாலே தெரியுது. வருத்தப்படுறாரு ரொம்ப. அவர் சொல்றாரு, பக்கத்து வீட்டை பார்த்து இன்றைக்கு வாழாம இருக்க முடியாதா? பக்கத்து வீட்டை பார்க்காம இன்னைக்கு வாழவே முடியாதுங்கிறதாங்க உண்மை. நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் தான் கரண்ட் கட்டா இருக்குன்னு பேசாம இருப்போங்கிறிய. வெளியில போய் ஏக்கா மாலதி ஏக்கா உங்க வீட்டில் கரண்ட் இருக்கா பார்க்குறோமா இல்லையா? பக்கத்து வீட்டை பார்க்காம இன்றைக்கு வீட்டு சூழல் இல்லைங்கய்யா. அதனால தான் சொல்றோம், மன அழுத்தம் அதிகரிக்க காரணமா இருக்கிறது வீட்டு சூழல் தான். அழகா அண்ணன் அருள் பிரகாசம் சொன்னார், காலையில் 7 மணி 7:30 மணிக்கு எல்லார் வீடுகளையும் பார்க்கணும். வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாங்கய்யா, ஆனால் காலையில் 7:30 மணிக்கு வீட்டில் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த அம்மா சமைக்கணும், பிள்ளைகளை எழுப்பி விடணும். 7:30 மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும், அதுக்குள்ளே பிள்ளைகளை தயார் பண்ணணும். அப்போ தான் துண்டை காணோம், துணியை காணோம்,
பேஸ்ட்டை காணோம், ப்ரஷ்ஷை காணோம், யூனிஃபார்மை காணோம், சாக்ஸை காணோம், ஷூவை காணோம், பெல்ட்டை காணோம், ஐடி கார்டை காணோம், ராத்திரி முழுக்க உட்கார்ந்து எழுதின ஹோம்ஒர்க் நோட்டை காணோம், காணோம் காணோம் காணோம்னு வீட்டு சூழல்ல அமைதியவே காணோம். அதனால தான் சொல்றோம், மன அழுத்தம் அதிகரிக்க காரணமா இருக்கிறது வீட்டு சூழல்னு. ரொம்ப அழகா சேஷாத்ரி அண்ணன் பேசும்போது சொல்றாரு, வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாம் மனம் விட்டு பேச முடியும், பேசுனா பிரச்சனை தீந்துரும். அவர் வீடு மாதிரி எல்லா வீடும் இல்லை. இப்படி சேஷாத்ரி அண்ணன் மாதிரி ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறவங்களோட மனம் விட்டு பேசுங்கப்பா அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு மனம் விட்டு பேசுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. கணவன், மனைவி, 2 குழந்தைகள் மனம் விட்டு பேசலாம்னு ஒரு முயற்சி. மூத்த பையன் சொல்லியிருக்கான், அப்பா பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், முதல்ல நான் பேசுறேன்னு இருக்கான். பேசுறா கண்ணு, அப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கலாம்னு இருக்கேன் இருக்கான். உடனே அப்பா அதை நகைச்சுவையா மாத்துவோம் அந்த உரையாடலன்னு சொல்லி, எதுக்குடா நம்ம வீட்டுக்கு நாய், அதான் நாய் இருக்கேலன்னு இருக்காரு. உடனே அந்த பையன் தலையை தொங்க போட்டுக்கிட்டே சொல்லியிருக்கான், நீங்க இருக்கீங்கப்பா, ஒரு நல்ல நாயா வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு இருக்கான். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், நாம சொல்ல முடியாததெல்லாம் அவன் சொல்றானேன்னு. இன்னைக்கு வீட்டு சூழல் இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்கய்யா. அப்புறம் எங்க ஊர் பக்கம் செட்டிநாட்டுல இருந்து வர்றேங்கய்யா, காரைக்குடியில இருந்து வர்றேன். செட்டிநாட்டு பக்கம் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல தாலாட்டு இருக்கு, ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தாலாட்டுங்கிற ஒன்னே கிடையாது, இல்லாம போயிடுச்சு. ஒரு அம்மா எங்க ஊர் பக்கம் கடைசியா ஒரு வீட்டுல தாலாட்டு சத்தம் கேட்டுச்சு, ராரிக்கோ ராரி மெத்த எங்கண்ணே ராமருக்கோ பஞ்சு மெத்த, பஞ்சு மெத்த பாக்கையில எங்கண்ணே பஞ்சாங்கம் பாக்கையில. இன்னும் 2 இழுவை எடுத்தா தூங்கிடுவிய. இதோட நிறுத்திக்கிறேன். அந்த அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா தாலாட்டே அறியிருச்சு, நீங்க தாலாட்டு பாடுறிய, அதுலயும் எத்தனையோ கடவுள் இருக்கிறப்ப ஏம்மா ராரிக்கோ ராரி மெத்த ராமருக்கோ பஞ்சு மெத்தைன்னு ராமரை சொன்னியன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னுச்சு, கட்டிக்கிட்டவர் தான் ராமர் மாதிரி இல்ல, பெத்த பிள்ளையாவது ராமர் மாதிரி இருக்கட்டும்னுச்சு. இன்னைக்கு வீட்டு சூழல்ல ஆண்கள் படுற பாடு அப்படி. அண்ணன் வந்துகிட்டு வீட்டு சூழல்ல எல்லார்ட்டையும் மனம் விட்டு பேசலாம், ஆனா மேனேஜர்கிட்ட பேச முடியுமா? வீட்டு அம்மா கிட்ட பேச முடியாம தான் இங்க எவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பக்கம் வெளிச்சூழல்னு பேசுறதுக்கு 3 பேருங்கய்யா, ஆனா எங்க பக்கம் வீட்டு சூழல்னு பேசுறதுக்கு இந்த 3000 பேரோட சேர்த்து நாங்க 3 பேர். அடே அப்பா, கைதட்ட பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதுவும் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட பேச முடியுதுங்களா? ஒரு காலத்துல எல்லாம் 45 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில ஒரு விரக்தி வரும், ஒரு பிரஷர், டென்ஷன், டிப்ரெஷன்லாம் 45 வயசுக்கு மேலதான். ஆனா இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொல்றேன், ஒரே டென்ஷனா இருக்குன்னு. சூழல் மாறி இருக்குங்கய்யா. அந்தமான்ல நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. உடனே அப்பா என்ன பண்ணாரு, பிள்ளைகளை கொண்டு போய் டெல்லியில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாரு, பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு. 2 நாள்ல டெல்லியில இருந்து அந்தமானுக்கு போன் வந்துருச்சு, நிலநடுக்கத்தை வேணும்னாலும் டெல்லிக்கு கொடுத்துருங்கய்யா, உங்க பிள்ளைகளை கூட்டி போயிருங்க. சமாளிக்க முடியல, அவ்வளவு பிரஷரா இருக்குங்க ஐயா. இப்ப ஏப்ரல் மே மாசம் வரப்போகுது, இந்த லீவு காலங்களில் பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஒரு அம்மா சொல்லுது, ஏன் தான் அவங்களுக்கு லீவு விட்டாங்களோங்குது. மே 3ஆம் தேதி 31 லீவ் விட்டு 3ஆம் தேதி ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போன் பண்ணியிருக்காங்க. எதுக்குங்கய்யா? எப்ப சார் பள்ளிக்கூடத்தை திறப்பீங்கன்னு கேட்டு. 3 நாள்ல அவ்வளவு பிரச்சனைகள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தா. ஐயா 2 நாளைக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்தாங்க. அண்ணனுக்கு அதுலயும் வருத்தம். சுனிதா வில்லியம்ஸ் பத்திரிகையில பேட்டி கொடுக்கும் போது சொன்னாங்க, என் மன உறுதிக்கு காரணம் நான் பகவத்கீதை வாசித்ததுன்னாங்க. இதை டிவியில பார்த்துட்டு ஒரு பாட்டி என்ன பண்ணுச்சு, 2 நாளைக்கு முன்னாடி பேரனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு பகவத்கீதையை பரிசு கொடுப்போம்னு பரிசு கொடுத்தாங்க. நேத்து பாட்டிக்கு பிறந்த நாள், பையன் என்ன தெரியுமா பண்ணா, ஃபுட்பால் வாங்கிட்டு வந்தான். அக்கா கேட்டுச்சு, எதுக்குடா ஃபுட்பால்? பாட்டிக்கு பர்த்டே, பாட்டிக்கு ஃபுட்பால் பிரசன்ட் பண்ண போறேன்னா. உடனே அக்கா கேட்டாங்க, ஏண்டா பாட்டிக்கும் ஃபுட்பாலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாட்டிக்கு போய் ஃபுட்பால் கொடுக்குறியே. உடனே பேரன் சொல்றான், எனக்கும் பகவத்கீதைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாட்டி மட்டும் பகவத்கீதையை கொடுத்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியலங்கயா. அன்னைக்கு ஒரு அப்பா
வேகமா ஆபீஸ் வேலையை வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பையன் நேரா அப்பா கிட்ட வந்தான். அப்பா சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள ஒளிவு மறைவே வேணாண்டா, நீ நானும் நண்பர்கள், அப்பாவை நீ ஃப்ரெண்டு மாதிரியே ட்ரீட் பண்ணலாம், அப்பாவை நீ அப்பாங்கிற ஒரு பெரிய இடத்துல வச்சுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்காரு. அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சைன் வாங்கணும் ரேங்க் கார்டில். நேராக அப்பா கிட்ட வந்தான். அப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு மாதிரியே அப்பா கிட்ட பேச சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அப்பா அப்படியே ஃபைலில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் வந்தவன் சொன்னா, அப்பா ஃப்ரெண்டு மாதிரியே பேச சொன்னீங்கல்லப்பா, சரிடா மாப்பிள்ள இதில் ஒரு சைனை போடுங்கிறான் அப்பா கிட்ட. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஐயா ஐயா, ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா புத்தகங்கள் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, நோட்டு கம்மியாக தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா புத்தகங்கள் கம்மியாக தேவைப்படுது, நோட்டுகள் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்றைக்கு சூழலை நாம புரிஞ்சுக்கிறணும். பக்கத்து வீட்டையே பார்க்காம வாழு, எப்படி வாழ்றது? வீட்டம்மா சொல்லுது, இப்போ இவனை இந்த பள்ளிக்கூடத்தில் சேப்பியலாம் மாட்டியலாம். எங்க அக்கா பொண்ணு அங்கதான் படிச்சிச்சு, எங்க மாமா மகன் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அங்கே 5 லட்சம் ரூபா ஃபீஸுமா, 1ஆம் கிளாஸ் பையலுக்கு 5 லட்சம் அதிகம். நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. நீங்க அந்த பள்ளிக்கூடத்தில் உங்க பையனை சேர்த்து நீங்க நல்ல அப்பான்னு ப்ரூவ் பண்றீங்களா இல்லையாங்கிறாங்க. இன்னைக்கு குடும்பம் அப்படி போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு சேஷாத்ரி அண்ணன் மேல ஒரு வருத்தம். அவர் தான் எழுதியிருந்தார் கவிதையில், ஃப்ரிட்ஜுங்கிறது ஏசி வச்ச குப்பை தொட்டின்னு, அது வீட்டில் தான் இருக்குங்கிறத மறந்துட்டு வெடிச்சூழல்னு பேசுறாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்ருக்காரு. நல்ல சுவையான வத்த குழம்பு வச்சிருக்காங்க அந்த அம்மா. ஒரு சாப்பிட்டுட்டு மனைவியை பாராட்டணும்ல, பிறந்த உடனே தாளாட்டு, கடைசியா நீராட்டு, நடுவுல நம்மளை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது என்னது? கைத்தட்டுங்கிற பாராட்டு. அப்ப மனைவி அழகா சமைச்சு போடுறாள், பாராட்ட வேண்டாமா? வத்த குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே பாராட்டி இருக்கிறாரு. வத்த குழம்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா, 1 மாசத்துக்கு முன்னாடி நீ வத்த குழம்பு வச்சீல அதே டேஸ்ட்ல இருந்துச்சுன்னு இருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்க, அதே டேஸ்ட்ல இல்லைங்க, அதே குழம்பு தான். இவ்வளவு சிக்கல் மன அழுத்தம் வீட்டில் இருக்குங்கய்யா. ஒன்றும் வேண்டாம், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கு. ஏசி வச்ச குப்பை தொட்டியை 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. நேராக கடைக்காரன்ட்ட போயிருக்கு. கடைக்காரன் பொருளை விற்கிறதுக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கான், அம்மா இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப விசேஷமானது, 2 டோர் இருக்கு, மேலே 2 ஃப்ளோர் இருக்கு, கீழே 2 ஃப்ளோர் இருக்கு, நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, பெரிய ஃப்ரிட்ஜுமா 7 லட்சம். ஒத்த காலில் நின்றுருக்கு, இந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணும்னு. வீட்டுக்காரர் ஏன்னு கேட்டிருக்காரு. மாவு வைக்கணும், பால் வைக்கணும், காய்கறிகள் வைக்கணும், மாத்திரை மருந்துகள் வைக்கணும், எல்லாம் வைக்கணும், வாங்கி கொடுங்கன்னு இருக்கு. அவரும் பரவாயில்ல மனைவி ஆசைப்படுறானேன்னு இஎம்ஐல 7 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கிறார். ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்குமா, ஒரு காஃபி ஒன்று போட்டு தெரியான்னு இருக்காரு. உடனே இந்த அம்மா ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்துட்டு கிச்சனுக்கு தானே போகணும், சார்ஜர்ல இருந்த போனை எடுத்துட்டு வாசலுக்கு போயிருக்கு. காலிங் பெல் அடிக்கிறான் ஒரு பையன், 5 நிமிஷத்துல காஃபி பார்சல்ல வந்திருக்கு. 7 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கியும் பார்சல்ல தான் காபி குடிக்க வேண்டி இருக்குன்னா வீட்டு சூழல்ல மன அழுத்தம் இருக்கா இல்லையா? கோயம்புத்தூர்ல சார் கிரைண்டரை அறிமுகப்படுத்தினது கோயம்புத்தூரினுடைய பெருமை. அதிகமான கிரைண்டர்களை கோயம்புத்தூர்ல அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு அம்மா சொல்லியிருக்கு, இந்த கிரைண்டர் பத்தாதுங்க, இப்பெல்லாம் அரிசியை உள்ள போட்டா அதுவே மாவா அரைச்சு வெளியில தந்துருதான், அந்த மாதிரி ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கு. சரின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கிரைண்டரையும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் இப்போ 2 கிரைண்டர் இருக்கு. ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஃபோன் அடிக்குது அந்த அம்மா, வரையில் முக்கு கடையில் மாவு வாங்கிட்டு வந்துருங்க. இவ்வளவு பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம், வரையில் மாவு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்கன்னா வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் வீட்டு சூழலில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி கை தட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா? காசு பணம் துட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா? காஞ்சிபுரம் பட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாழுகிற வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி வரும் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை வாழ்நாளில் எனக்கு கிடைத்ததற்கு அரிய ஒரு அற்புதமான பெரிய வரத்தை எனக்கு வழங்கி இருக்கிற கோவை நகைச்சுவை சங்கத்திற்கும் அன்பிற்கினிய ராஜா சார் பாரதி மேடத்திற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி காரைக்குடியிலிருந்து வந்திருக்கீங்க.
சரி, அதில் ஊருக்குள்ளே வீட்டில் என்னென்னு நடக்குதுன்றத கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ நிறையா கற்றுக்கிடுவீங்க. இப்போவே இவர் படுற பாட்டை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு சித்திரமாக்க பார்க்குறாரு. சொற்சித்திரம் தானே அது, சித்திரமாக்க பார்க்குறாரு. அவருடைய குரல்லாம் நல்லா இருக்குது, கேட்கவே இனிமையாக இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தம்பி, ஆயிடுச்சு. இப்போ அவரை எதிர்த்து பேசணுமே, ஏன்னா குடும்பத்தை பற்றி ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்கிறார். வீட்டுக்குள்ளே என்ன 7 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுட்டு அந்த அம்மா எல்லாத்துக்கும் காப்பி பாவில் உள்ளே வைக்கணும்னு சொல்லிச்சான். உள்ளே வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு காப்பி தலைவலிக்கிறதுமா காப்பி கொடுன்னு கேட்டால் போய் ஆர்டர் பண்ணுது. எங்கே சுமோட்டாவா? சுமோட்டாவை ஆர்டர் கொடுக்குறான். அது எப்படா இருக்கும் வீடு அப்படின்னு தான் கேட்டீங்களாமா? வாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க தெய்வானே. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, மிகச்சிறப்பாய் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோவை நகைச்சுவை சங்கத்தை சேர்ந்த பெரியோர்களே, ஏனுங்க என்னங்க என்ற மரியாதை தமிழுக்கு சொந்தக்காரர்களான கோவை வாழ் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிகப்பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தம்பி ராகவேந்திர சுவாமிகள் விட்டுக் கொடுங்கள் என்ற உபதேசத்தை கொடுத்து சென்றிருக்கின்றார். அவர் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சார், ஷூவை காணோம், சாக்ஸை காணோம், புக்கை காணோம், நோட்டை காணோம். நானும் கடைசி வரைக்கும் அவர் பேச்சுல பாயிண்ட் வரும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாமே காணோமாவே போயிடுச்சு நடுவர். ஆனா அவர் நிச்சயமா எதிர்காலத்துல ஒரு அரசியல்வாதியா வரதுக்கான எல்லா இடமும் அவருக்கு இருக்கின்றது. ஏன்னா பாருங்க, 3000 பேர் எதுக்கு வந்தீங்க? பட்டிமன்றம் பார்க்க வந்தீங்களா, இல்ல இவங்க அன்னைக்கு சேர்ந்து பேச வந்தீங்களா? எதிரில் இருக்கவங்களையும் தன்னோட கட்சிக்காரராகவே நினைச்சிட்டு பேசுறாருன்னா அவருக்கு அரசியல்ல மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம். மிகச்சிறப்பாக தாலாட்டு பாடிய ராகவேந்திர சுவாமிகளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இருக்கிறதுல பேசின 3 பேர்ல அவர் தான் சத்தமா பேசினார். என்ன காரணம்? பொய் சொல்ல போறாருன்னு அர்த்தம். 7 லட்சம் ரூபாய்க்கு யாராவது ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நிஜமாவே இப்ப நம்ம வீடுகள்ல காஃபியை பார்சல் வாங்கிட்டு இருக்கோமா? ஏதோ பீட்சா வாங்குவோம், பர்கர் வாங்குவோம். இத்தனை வீட்டு பெண்மணிகள் இருக்காங்க, காஃபியை யார் வீட்லயாவது வாங்குவோமா? ஏமா அவர் வீட்டு அர்த்தம் அவர் சொல்றாரு. என்னமா நீங்க? ஐயா, அவர் காரைக்குடியில இருந்து வந்திருக்காரு ஐயா. அங்கெல்லாம் வீட்டுல 3 வேளையும் சமைப்பாங்க. பீட்சா பர்கர் கூட கிடையாது. ஊர்ல இருந்து வந்துட்டு போய் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட அரசியல்வாதி ஆகலான்னு பாத்துக்கோங்க. ஆனா போற போக்குல ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். குழந்தை ஸ்கூல்ல சேர்க்கணும்னா புத்தகங்கள் மட்டும் முக்கியம் அல்ல, நோட்டுகள், நிறைய நோட்டுகள் வேணும்னு சொல்லிட்டு போனார். சொன்னாரா இல்லையா? அது வீட்டினுடைய பிரச்சனையா வெளி சூழலினுடைய பிரச்சனை? வெளிச்சூழல். வீட்டுல எப்படியாவது பையனை படிக்க வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. வெளியே நீ காசு கொடுக்கணும், நிறைய காசு கொடுக்கணும், நல்ல ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்றது வெளி சூழலினுடைய மிகப்பெரிய பிரச்சனை தானே. நன்றி தம்பி எங்களுக்காக பேசினதுக்காக. நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனை? இப்ப வீட்டுல நம்ம போய் சிரிச்சு பேசினா எல்லாரும் பாசமா இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுல இருக்கவங்களும் நம்மள்ட்ட சிரிச்சு பேசினா பாசமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே இது ஆபீஸ்லயோ வெளியோ யாராவது சிரிச்சு பேசினா நம்ம கால் கடியில குழி தோண்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம அந்த காலத்துல படத்துல எல்லாம் நிறைய வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரச்சனைனா ஒரு சாமியார்ட்ட போவாங்க. அந்த சாமியார் ஒரு குட்டிச்சாத்தானை ஏவி விடுவார். உண்மையிலே அந்த குட்டிச்சாத்தானுக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? சாமியார் சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக வந்து நம்மளை அடிச்சுட்டு போகும். இதே மாதிரி ஆபீஸ்லயும் கார்ப்பரேட் உலகத்திலயும் நிறைய சாமியார்களும் குட்டிச்சாத்தான்களும் உண்டு. அத்தனையும் சமாளிச்சு நம்ம வாழணும் வாழ்க்கைய. ஆக உங்க ஆபீஸ் நல்லா இருக்கு. பொதுவா சொன்னேன். சரி,
ஏன்னா ஆஃபீஸ்னு சொன்ன உடனே எனக்கு பயமாக இருக்கப்பா. வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனசு ஒரு அழுத்தத்திலேயே இருக்கும். அதே இது வீட்டுக்குள்ள போனா நம்மளோட அப்பா, நம்மளோட அம்மா, நம்மளோட கணவன், மனைவி என்று எல்லாரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் நாங்க சொல்றோம் வெளி சூழல்ல தான் மன அழுத்தம் என்பது அதிகம் என்று. அதெல்லாம் விட்டுட்டு 7 லட்ச ரூபா ஃப்ரிட்ஜ்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, எல்லா துறையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம் வந்துருச்சுன்னா ஒரு மன அழுத்தம் இருக்கும். டீச்சரா இருக்காங்க அப்படின்னா ஆல் பாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருந்தா லே ஆஃப் ஆயிடுவாங்களோன்னு ஒரு பதற்றம் இருக்கும். ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரா இருந்தா நோயே வரலையேன்னு கவலையா இருக்கும். இதே ஒரு பேச்சாளரா இருந்தா கைத்தட்டல் வருமானு கவலையா இருக்கும். அந்த காலத்துல வாழ்க்கை மாதிரி இன்னைக்கு கிடையாது. தாத்தா வேலைக்கு போனாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு, பென்ஷன் வாங்கினார், சந்தோஷமா இருந்தார். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணுமேன்னு ஒரு அழுத்தம் இருக்கும், அப்புறம் வேலை போயிடக்கூடாதேன்னு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும். ஜாப் இன்செக்யூரிட்டின்றது எவ்வளவு பெரிய மன அழுத்தம் தெரியுமா? தம்பி, பக்கத்து வீட்டு 7 லட்சம் ரூபாய் ஏசி குப்பை தொட்டியை பார்க்கறத விட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி முன்னேறினாலும் நம்ம யோசிக்கலாம். இன்னைக்கு உலக அளவில் இயங்கக்கூடிய பெரிய ஐடி கம்பெனிகள்ல சில கம்பெனிகள்ல இந்த நடைமுறை இருக்கு. அதாவது நல்லா வேலை பார்க்கலன்னா வேலையை விட்டு தூக்குவாங்கன்றது அந்த காலம். எவ்வளவு நல்லா வேலை பார்த்தாலும் அந்த பாட்டம் 1% இருக்கும் தெரியுமா, அடியில் இருக்கக்கூடிய 1% மக்களை கழிச்சுக்கிட்டே வருவாங்க வருஷம். பட் நல்லா வேலை பார்க்கணுன்றது ஸ்ட்ரெஸ் கிடையாது. எவ்வளோ வேலை பார்த்தாலும் அந்த கடைசி 1%க்குள்ள வந்துடக்கூடாதுன்றது ஒரு மாபெரும் மன அழுத்தம் தெரியுமா? அவ்வளவு ஏங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஐடியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு வேலை போயிடும் பயமா இருக்கு தெரியுமா? வேலை போயிடும்ன்றதை விட வீடும் சரி காரும் சரி 2 இஎம்ஐல இருக்கு, வேலையோட சேர்ந்து எல்லாம் போயிடுமேன்னு சொல்லிட்டு அவன் தூக்க வராம தடுமாறிட்டு இருக்கான். வீட்டுல நிறைய வேலைகள் உண்டு நடுவரையா. நமக்கு தூங்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு வீட்டுல வேலை இருக்கும். ஆனா நல்லா யோசித்து பாருங்க, சொக்குது தூங்க முடியல அப்படின்றது மன அழுத்தமா? புரண்டு படுத்து பார்க்கிறேன் சார், தூக்கமே வரல அப்படின்றது மன அழுத்தமா? நான் வீட்டில் இருக்கவங்களே கேட்குறேன், ஒரு குடும்ப தலைவியா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு கூட என்ன பிரச்சனை? இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கத்துன்னு கத்திட்டு போறாரு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சுன்னா அந்த ஆள் இப்படித்தான், இன்னைக்கு கத்துவாரு நாளைக்கு சரியாயிடுவாருன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க எதுக்கு தெரியுமா பயப்படுவாங்க? ஒருவேளை பக்கத்து வீட்டு கேட்டிருக்குமோ, அவ இன்னைக்குன்னு பார்த்த வீட்டுல இருக்காளே, இது கேட்டுட்டா போச்சே அப்படின்னு அப்ப கூட வெளி உலகத்தை நினைத்துதான் வீடு பதறும். இதைத்தான் பாலகுமாரன், எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதினார். அரை வாங்கிய வெட்கத்தை விட எல்லாரும் திரும்பி பார்த்த வெட்கம் மாதவனை கடித்து குதறியது என்று எழுதி. தம்பியும் நிறைய சொன்னாங்க, சாரும் நிறைய சொன்னார், வீட்டுல பிரச்சனை இருக்கு. நான் இப்படி கேட்கிறேன், வீட்டுல வர பல பிரச்சனைகளுக்கு காரணமே வெளி உலகம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வீட்டுல வந்து கத்துறாருன்னா என்ன அர்த்தம்? டிராபிக் நிறைய இருந்துச்சுன்னு அர்த்தம். நான் சமீபத்துல தான் கார் ஓட்ட ஆரம்பிச்சேன் நடுவர் அவர்களே. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் ரோடுகள்ல ஒரு ஆண் இன்னொரு ஆணை புனிதமான வார்த்தைகளால் பேசிக்கொள்கிறார்கள். வாகன நெரிசல் வாழ்க்கையே நெரிசலா போயிடும் மாதிரி இருக்கு. சென்னை கோயம்புத்தூர்ல வண்டி ஓட்டிட்டு வந்தா மண்டை கனமா இருக்கு, பெங்களூர்ல போய் வண்டி ஓட்டினா மண்டையே பிச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு. நல்ல அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் பயங்கர கோவமாயிட்டார். எதிரில் ஒரு வண்டி வந்துட்டான், கண்ணாபின்னா திட்டார் அப்படின்னாங்க. அச்சோ சண்டே ஆயிடுச்சா, சட்டை கிழிஞ்சிருச்சா அப்படி கேட்டு உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, சேச்சே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் கார் கண்ணாடி இறக்கி திட்டினாதானே அதெல்லாம் நடக்கும், அவர் காருக்குள்ளே திட்டிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கூட வெளி உலகம் தான் காரணம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இன்னும் கூட நல்லா சொல்லணும்னா அவங்க நிறைய சொன்னாங்க, தாலாட்டு இல்லை அது இல்லை அது இல்லை. அப்படியா? வந்தோன்னு ஜாட பேசினார் எங்க அணி தலைவர். அவர் தலையில முடி இல்லைன்றது ஒரு பிரச்சனையா இவருக்கு? இதுதான் வெளி உலகத்தினுடைய பிரச்சனை, அடுத்தவங்களை எடை போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனா வீடு அப்படி கிடையாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான்.
சரி, நல்லா யோசித்து பாருங்க. ஜெயித்தவர்களை மட்டுமே வெளி உலகம் கொண்டாடும். தோத்து போனவங்களை யாராவது பேசுவாங்களா? ஆனா வீடு வந்து காப்பாத்தும். அது ஒண்ணும் இல்ல, ஆடி போய் ஆவணி வந்து அவன் டாப்பா வருவான். ஆவணி வந்து டாப்பா வரலன்னா இந்த சனி பகவான் வந்து அஷ்டமத்துல உட்கார்ந்துட்டாரு, அதான் அவன் வரலன்னு சொல்லி கோள்களை திட்டுமே ஒழிய ஒருபோதும் பிள்ளைகளை வீடு திட்டார். குழந்தை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னார், ஆமா உண்மை, இவ்வளவு வேலை இருக்கே நமக்கு தோணும். ஆனா நைட்டு அதே குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தூங்கும் போது அந்த பிடிப்பு இருக்கே, அது வாழ்க்கைக்கான பிடிப்பு என்பது நமக்கு புரியும். அருள் பிரகாஷ் சார் நிறைய சொன்னார். வெட்டிங் டே அன்னைக்கு இது என்ன டேன்னு சாரி புதுசா கட்டிட்டு வந்தாங்க, இது என்ன டே, என்னோட வெட்டிங் டே தெரியலையே அப்படின்லாம் சொன்னார். ஒன்றும் பிரச்சனையா இருக்காது, ஒரு 2 நாள் சண்டையா இருக்கும். திரும்பி அடுத்த கல்யாண நாளைக்கு இன்னொரு புடவை கட்டிட்டு வந்து இன்னைக்கு என்ன நாள்னு கேட்பாங்க. உங்களுக்கு மறுபடியும் மறந்து போயிருக்கும். இவ்வளவுதான் நடக்கும் வீட்டில். நமக்கு ஒரு கோபமா இருந்தா வீட்டில் போய் கத்தலாம், அம்மாட்ட கத்தலாம், கணவன்கிட்ட கத்தலாம், அப்பாட்ட கத்தலாம். இதே இது பிரச்சனையா இருந்தா மேனேஜர்கிட்ட போய் கத்த முடியுமா? வீட்டில் கத்திட்டு திரும்பி அதே வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்பா கத்துனனே கேள்வி வரும். வீடு மன்னிக்கும் சார், வெளி உலகம் தண்டிக்கும். நடுவர்களே, ஒண்ணு சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். அவர் ஸ்விக்கி பத்தி இந்த ஃபுட் டெலிவரி பண்ற ஆப் பத்தி எல்லாம் சொன்னாரு. காஃபி எல்லாம் பார்சல் வாங்குறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாளைக்கு காலையில சமைக்கிறதுக்காக நான் வெங்காயம் தக்காளியும் ஆர்டர் பண்றேன் முத நாள் நைட்டு. எனக்கு நாளைக்கு காலையிலக்குள்ள அது வந்துட்டாலே பரவாயில்லதான். ஆனா 10 நிமிஷம் 7 நிமிஷத்துல வரணும்னு சொல்லி போடுறாங்க. பெங்களூர்ல நடந்த ஒரு விஷயம், ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 17,000 கேஸ் ரோட்ல வந்து ஃபைல் ஆயிருக்கு. 66 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க. என்ன காரணம்? எல்லாம் இவங்க எல்லாம் இந்த ஆரஞ்சு சட்டை மற்ற சட்டை போட்டவங்க எல்லாம் நோவேல போறது, நோ என்ட்ரியில போறது. எதுக்காக இப்படி ஓடுறாங்க? எனக்கு நாளைக்கு காலையிக்கு தான் தக்காளி வெங்காயம் வேணும், ஆனா வந்து கொடுத்தவர் ஏதோ ராக்கெட் விடுற மாதிரி பரபரன்னு வந்து கொடுத்துட்டு போறாரு. எல்லாம் எதற்காக? போனஸும் இன்சென்டிவும் காமிச்சு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலேயே மனிதர்களை வைத்துக் கொள்வதுதான் இந்த வெளியுலகம். நடுவர் அவர்களே, இப்ப காசால நடந்த ஒரு செய்தி, 25 நாள் பிறந்து 25 நாளான ஒரு குழந்தைய ஒரு இடிபாடுகள் ஒரு கட்டடத்துக்கு நடுவுல இருந்து தூக்கி எடுத்திருக்காங்க. காலையில இருந்து அந்த குழந்தை அழுதுட்டு இருந்தது. திடீர்னு அழும், திடீர்னு சத்தமே இல்லாம இருக்கும். உயிரோட மீட்போமான்னு நாங்க பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா கடைசியில கடவுளருளால் உயிரோட வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்? முதல் நாள் நைட் நடந்த போர்ல அப்பா அம்மா அண்ணா 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்திருக்காங்க. வெறும் தாத்தா பாட்டி மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அந்த பாட்டியோட அத்தனை பையன்களும் மனைவிகளும் 8 பேரம் பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தை மட்டும்தான் மீண்டு வெளியே வந்திருக்கு. குழந்தையின் சிரிப்பில் தெய்வத்தை காணலாம் சொல்லுவாங்க. ஆனா 25 நாள் ஆன அந்த குழந்தைக்கே ஒரு மன அழுத்தம் இருக்குன்னா அதற்கு காரணம் வீட்டு சூழலா வெளி சூழலா? நீங்க ஒண்ணு நல்லா யோசித்து பார்க்கணும். அருள் பிரகாஷ் சார் சொன்னாரு வீட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ப்ரெடிக்டே பண்ணாட்டி கூட வீடு நம்ம கூட தான் இருக்க போகுது. திரும்பி அதே வீட்டுக்கு போகலாம். ஆனா வெளிச்சூழல் அப்படி கிடையாது. எப்போ நமக்கு மன அழுத்தம் வரும்? நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒன்றுதான் நமக்கு மன அழுத்தத்தை தரும். எது நம்மோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லையோ அதுக்குள்ள நம்ம போயே ஆகணும், அதை தாண்டியே ஆகணும்ன்ற ஒரு சூழல் வரும்போது தான் அது மன அழுத்தத்தை தரும். அந்த சூழலை இன்று வெளியுலகம் தான் தந்து கொண்டிருக்கின்றது. வீடு நம்மை பாதுகாப்பாக நம்மை காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடு ஒரு நிம்மதியான சொர்க்கம். அவங்க கணக்கில் பார்த்தா வீட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோம், ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிடலாம். ஆனால் வெளியில் போனால் தான் நம்மளால் சமாளிக்க முடியல. என்ன நடக்குமோ எப்போ நடக்குமோ அப்படின்ற அச்சம் இருக்குது. யார் எங்கே எந்த மாதிரி மோதுவாங்க? அது கார் வேகத்தில் போகிற ஆட்களுக்கு கதை. கார் புதுசாக வாங்கியிருக்கீங்களோ? கார் வாங்கியிருக்கீங்களோ? சரி, நம்ம ஊரில் கார் ஓட்டி போகிறது இருப்பது ஒரு பெரிய சர்க்கஸ் தான். திடீர்னு எதிரிலேருந்து வர்றவன் டேய் பார்த்து போடா அப்படின்வான்.
நம்ம பார்த்து போகிறது நம்ம தானே போய்கிட்டு இருக்கோம், பார்க்காமையா போய்கிட்டு இருக்கோம்னா. அதனால் யார் எந்த நேரம் வெளியில் நம்மோட மோதுவாங்க, என்ன ஆகுமோ என்ற அச்சம் வெளியில் தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. 4 பேர் பேசியாச்சு. நம்ம கடந்து இப்போ அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம், என்னடா விஷயம் அப்படின்னு. ஒரு ஜாம்பவான்கள் வர்றாங்க. பாரதி வீட்டுக்குள்ளே தான் அப்படின்னு வந்திருக்கு, வாங்கப்பா. எனக்கு முன்னாலே பேசிய தெய்வானையனுடைய பேச்சில் மைக் செட் போடுகிற சகோதரருக்கு பெரிய முரண்பாடு இருந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் மைக்கு சரியா கேட்கல, அவ்வளவுதான் பிரச்சனை. தெய்வானை பேசுற போது பெரு வெடிப்பு நிகழ்ந்தது மைக்கில். ஆனா என்ன தெரியுமா தெய்வானே, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வரோன்னு வைங்களேன், கொஞ்சம் கேட்கல, ஆடியன்ஸ் நமக்கு ரொம்ப கை தட்டலை, மைக்கு சரியில்லை, இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் என்ன, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சரியாயிடும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கூடவே கூட்டிகிட்டு போக மாட்டோம். வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம பேசுகிறத கேட்கல, நம்ம சொல்லுக்கு அங்கே மதிப்பு இல்லை, யாருமே நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்கன்னா அது வாழ்நாள் வலி. அது ரெண்டுத்துக்கும் அதுதான் வித்தியாசம். தெய்வானை ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முடிக்கிற போது வீடு நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது, வெளி உலகம் தான் நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை சொன்னாங்களா இல்லை? கேட்டிங்களாம்மா? உங்களுக்கெல்லாம் ஒழுங்காக கேட்குதா? மேடையில் தான் கேட்கல, ஆடியன்ஸுக்கு நல்லா கேட்குதுல்ல. அப்புறம் நாங்கள் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுற ஆள் மாதிரி இங்கே கை தட்டுங்க இங்கே கை தட்டுங்க நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்களே அங்கங்கே கரெக்டாக கை தட்டிக்கணும். அவங்க சொன்னாங்களா இல்லையா? வீடு நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, வெளி உலகம் நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்று தெய்வானை சொன்னார்கள். அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு பிள்ளை, அதுக்கு 3 வயசு தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நாளானா அவங்களுக்கு புரியும் எது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது, எது நம் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லை அப்படின்னு புரியணும்னா பையன் கொஞ்சம் வளரணும். அதனால தெய்வானை பேசியதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அதுக்கு சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளை இருக்கிறவங்க அப்படி பேசலாம். அதுக்கு பிறகு ஒருத்தர் பேசுறேன்னு உட்கார்ந்துருக்காரு, படித்தவர், அனுபவசாலி. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில்? இன்றைக்கு சூரியன் மேற்கே உதித்து விட்டதா? இன்றைக்கு கடலின் அலைகள் முன்னால் வராமல் பின்னாலே போகிறதா? 30 வருஷமா பட்டிமன்றத்தில் வீட்டையும் வீட்டில் இருக்கிற பெண்களையும் திட்டி 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 வாயோ சோர்ந்து போன ஒருவர் இன்றைக்கு வந்து வீடு எவ்வளவு இனிமையான இடம் தெரியுமா? வீட்டிலே மனைவி பேசுகிறாளே, அது மனிதர்களினுடைய பேச்சா? அது குயிலின் கானம் அல்லவா? இளையராஜாவினுடைய சிம்பனியை லண்டனில் போய் கேட்க முடியாதவர்கள் வீடுகளிலே உங்கள் மனைவியின் பேச்சை கேட்டால் அந்த சிம்பனி போலவே இனிமே. இன்னைக்கு என்ன ஆச்சு அவருக்கு? 30 வருஷமா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்ட நாங்கள்லாம் முட்டாள்கள், இன்னைக்கு நீங்க மாத்தி பேசுவீங்க. கோவையில் இவ்வளவு அரசியல் வாடை வீசும் என்று இதுவரை நான் நினைத்ததே இல்லை. தெய்வானை பேசுற போது சொன்னாங்க, வீடு மன்னிக்கும், வெளி உலகம் தண்டிக்கும் என்று சொன்னார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக அதை சொன்னாங்க. அதில் ஒரு நுட்பம் என்னன்னா, வெளியுலகம் தண்டிக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொன்ன மாதிரி ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, பாஸ் மன்னிக்க மாட்டார். நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் ஒரு தப்பான ப்ராடக்ட் கொடுத்துட்டா மன்னிக்க மாட்டாங்க. அரசாங்கத்தோடு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சொல்லிட்டு இது நம்ம எதிர்பார்ப்போம். வெளி உலகம் தண்டிக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? வீடு இன்னும் கனிவாக இருக்கணும், இன்னும் நம்மளை மன்னிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகிற போது இதயத்துக்குள்ளே இடி விழுகிறதே, அது வெளி உலகத்தில் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் வெளி உலகம் அப்படித்தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். தெய்வானை பேசுகிறப்போ ஒரு நிகழ்ச்சியை சொன்னாங்க, மறந்துருக்க மாட்டீங்க.
காரில் யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டான்னு ஒருத்தர் கண்ணா பின்னா சத்தம் போட்டிருக்கார், அடிச்சு தள்ளி அடிச்சு மேய்ஞ்சிருக்கார். ஆனால் அந்த அம்மா அசால்ட்டாக இருந்திருக்கு. ஏன்? கண்ணாடியை அவர் தூக்கவே இல்லை, கண்ணாடியை இறக்கிட்டு தான் இவ்வளவும் திட்டுறாரு. இப்போ வெளியுலகத்திலே விழுகிற அடிகளை எல்லாம் அங்க எதிர்த்து கேட்க திராணி இல்லாம, தெம்பு இல்லாம, வீரம் இல்லாம வீட்டில் யாரோ ஒருத்தர் மேல நீங்க வந்து சுமத்துறீங்க இல்ல, அப்படி அத்தனை சுமைகளையும் வாங்கி கொண்டு வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க இல்ல, அவர்களுக்கு பிரஷரும் டென்ஷனும் வீட்லயா வெளியிலையா? என்னம்மா பேசுறீங்க? எல்லா புரட்சிக்காரர்கள் வீடுகளிலும் ஒரு அடிமை இருக்கிறாள், அவர்களினுடைய மனைவியின் வடிவத்தில் ஒரு கவிதை எழுதினான். வெளியில போய் புரட்சி தான், ஆனா வீட்டுல வந்து வெளி உலகம் தருகிற ஏமாற்றங்களோ சோகங்களோ என்னவோ எல்லாத்தையும் வீட்டுல காமிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பலிகடாவா இருக்காங்களே, அவங்களுக்கு வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குமா? பொய் சொல்றதுக்குன்னு 3 பேர் புறப்பட்டு வந்திருக்காங்கன்றதுனால தான் நீங்களா கம்மியா கை தட்டுறீங்க. இல்லாட்டா கோவை நகரத்தில் இதை விட எவ்வளவோ கை தட்டுவீங்க. ஆஃபீஸில் யாராவது சிரித்து பேசினா காலுக்கு கீழே குழி பறிக்கிறாங்கன்னு அர்த்தம். பாவம், ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க தெய்வான், சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கேட்குறேன், அப்போ ஆஃபீஸில் எல்லாருமே குழி பறிக்கிறவங்கன்னே வச்சுப்போமே, சில பேருக்கு ஏம்மா ரிட்டையர் ஆனோடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க? ரிட்டையர் ஆனோடனே சந்தோஷமாக தானே இருக்கணும். அப்பாடா ஒழிஞ்சான் அத்தனை பேர், இனிமேல் அவன் முகத்திலேயே முழிக்க வேணாம். சில பேர் ரிட்டையர் ஆன பிறகு ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறாங்க, வீட்டில் இருக்க தொல்லைக்கு அங்கேயாவது இருந்திருக்கலாமே. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரிட்டையர் ஆன பிறகு சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஊருக்கே விவாகரத்து புதுசு தான், ரொம்ப நாளாக கிடையவே கிடையாது. இப்போ ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக தான் டிவோர்ஸ்ன்றது இருக்கு. மிக சமீப காலமாக இந்த டிவோர்ஸ் லாயர்ஸ் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 55, 57, 60 வயசுக்கு பிறகு விவாகரத்தை நாடுகிறவர்களினுடைய எண்ணிக்கை இந்தியாவிலே மிக அதிகமாகிவிட்டதுன்னு டிவோர்ஸ் லாயர்ஸ் சொல்றாங்க. நீங்க நம்புவீங்களா? அப்படி பிடிக்கலன்னா கல்யாணம் ஆன உடனே சட்டுப்புட்டுன்னு விவாகரத்துக்கு தானே போவாங்க. பொறுமை இருக்காது பிள்ளைங்களுக்கு. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல 2 வருஷத்துல 5 வருஷத்துல அப்படித்தானே நாம நினைப்போம். 57 வயசுனா கல்யாணம் ஆகி 30 வருஷமா தான் இருக்கணும், 25. எதுக்கு டிவோர்ஸுக்கு போறாங்க? என்ன காரணம்னா அந்த சார் ரிட்டையர் ஆயிட்டார், பர்மனண்டா வீட்லயே இருக்காரு, பொறுக்க முடியல. அவ்வளவுதான் பிரச்சனை. அவர் வெளியுலகத்துக்கு போயிட்டு வந்த மட்டும் இந்த மாதிரி நல்லா இருந்தது. அவர் வீட்டில் பர்மனண்டா செட்டில் ஆன உடனே இதுக்கு மேல தாங்க முடியாதுரா சாமினா அதிக மன அழுத்தத்தை தருவது வீடா வெளியில. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க 3 பேரும்? அவங்க தெய்வானை பேசுறப்போ சொல்றாங்க, ஏம்மா அந்த தம்பி 7 லட்சத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குது, 10 லட்சம், உங்களுக்கு ஏம்மா போறாம அதை பத்தி? வந்ததுல இருந்து அந்த தம்பி 7 லட்சத்துக்கு யாராவது ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்? காரைக்குடியில் யாருமே, காரைக்குடியில் யார் யார் வீட்டில் என்னென்ன ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு தெய்வானிட்ட கேட்டு இனிமே முடிவு பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, எந்த ஃப்ரிட்ஜ் அவங்க சாங்ஷன் பண்றாங்களோ அதை இனிமே வாங்குங்க. அவருக்கு என்ன விருப்பமோ அவர் வாங்கிட்டு போறாரு. இந்த அணியே சரியில்லை நடுவர் அவர்களே. அந்த அணியில் அதுக்கு முன்னாடி சேஷாத்ரி பேசினார், என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த மைக் சரியில்லைங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு மைக் சரி இருக்காது. ஒரு மைக் சரியில்லைன்னா இன்னொரு மைக்குக்கு நாங்கள் வந்து பேசுவோம், உடனே அந்த கட்சிக்கே நாங்கள் மாறிட்டோம்னு அர்த்தமா? ஏன் இங்கே வந்தேன் தெரியுமா? ஏனென்றால் எல்லா இடத்துக்கும் கடைசியில் வீடு தான் எல்லாருக்கும் ஆறுதல் தருமா, அதை நிரூபிப்பதற்காக அங்கே அதை நிரூபிக்கிறதுக்கு வரல. அந்த இடத்துல மைக் சரியில்லை. இப்படிதாங்க அந்த அணியில் இருக்கிறவங்க எல்லாரும். அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். இதுக்கெல்லாம் பிறகு ஒருவர் பேச வரப்போகிறார் இல்லவா? சேஷாத்ரி பேசுகிற போது சொல்லுகிறார், பட்டிமன்றம் என்பதை வீடுகளுக்கு எடுத்து வந்தவரே எங்கள் நடுவர் தான். அவரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வீட்டை பத்தி பேசுறீங்களேன்னு எங்க 3 பேரையும் கேட்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சேஷாத்ரி, உங்களுக்கு அந்த வரலாறு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. எங்கள் நடுவர் முதலாக இலக்கிய தலைப்புகளை மாற்றி குடும்ப தலைப்பை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. அந்த நாளை பற்றி அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு, விகடன் பிரசுரம், அதில் வந்திருக்கு, நீங்கள் படித்து பாருங்க. முதல்ல அன்னைக்கு தான் அந்த தலைப்பு, கணவனா மனைவியா தலைப்பு. இன்னைக்கு நாங்கள் பேசிட்டோம், 1000 தடவை பேசிட்டோம். முதல் முறையாக அந்த தலைப்பை போடுறாரு.
கூட பேசின அன்றைக்கு இருந்த பேச்சாளர்களுக்கே அதில் இது இல்லை, உடன்பாடு இல்லை. என்னையா இந்த தலைப்பெல்லாம் போடுறீங்க? இவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேசலாமா, இனிமேல் இந்த தலைப்பே வேணாம். அப்படி சொன்ன தலைப்பை தான் நாங்கள் 1500 தடவை பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த தலைப்பே வேணான்னு அவர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அந்த ஒரு தடவை மட்டும் பேசிடலான்னு போன மன்றம், இந்த மாதிரி ஆடிட்டோரியம்லாம் கிடையாது, வீதியில் நடக்கிற பட்டிமன்றத்துக்கு மதுரையில் அவர் போகிறாரு. இவரும் கூட இருக்கிறவங்களும் போகிற போதே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் மட்டும் அவங்க பார்த்த பட்டிமன்ற மேடையே இல்லை, அது ஏதோ வித்தியாசமாக இருக்கு. என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்றைக்குத்தான் முதலில் பட்டிமன்றம் கேட்பதற்காக பெண்கள் தெருவுக்கு வந்து அமர்ந்து பட்டிமன்றம் கேட்டார்கள். எதனால கேட்க வந்தாங்க? அவ்வளவு நாள் இலக்கிய தலைப்புகளுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வீட்டில் ஒத்துக்கலையா என்ன தெரியல, வரல. அன்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்? வீடுகளில் அவர்கள் படுகிற பாடுகளை வீதியில் பேச ஒருவர் இருக்கின்றார் என்ற காரணத்தினால்தான் பெண்கள் அன்றைக்கு முதலில் வந்தார்கள் என்று சொன்னால் 50 வருடங்கள் ஓடி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை பெரிதாக மாறிவிட்டது என்று நான் நினைக்கவில்லை சேஷாத்ரி. அப்புறம் எனக்கு ஒன்று புரியலைங்க சேஷாத்ரி பேசுறதுல. இனிமேல் சேஷாத்ரிக்கு வாய்ப்பு இல்லை, அதனால அடுத்து பேச வருகிறோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு. நான் நேற்றைக்கு இரவு வீட்டில் உட்காந்து ராத்திரி 12 மணிக்கு தாஜ்மஹால் செஞ்சேன்னு சேஷாத்ரி சொன்னார். அதில் ஒரு நியாயம் இருக்கு. அதோட நிறுத்தினா நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். அடுத்தது என்ன சொன்னார்? டீச்சருக்காக தாஜ்மஹால் பண்ண. டீச்சருக்கு நீங்கள் ஏன் தாஜ்மஹால் பண்ணுறீங்க? அதுக்கப்புறமா ஒன்று சொல்கிறார், வீட்டில் மனைவிக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருமாமா. சண்டை வந்தால் இவர் என்ன பண்ணுவாரோ, அவன் மனைவி தனியாக கூட்டிகிட்டு போய் உன்ன மாதிரி யாராவது இருக்காளாம்மா, அவங்களுக்கு காலம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன. அம்மாவை தனியாக கூட, அம்மா உனக்கு இருக்கிற பொறுமை அவளுக்கு இருக்குமா, இதெல்லாம் சொன்னாருங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. கடைசியில் ஒன்று சொன்னார், அதை கேட்டிங்களா? கேட்டிங்களா இல்லையா? ஆக மொத்தம் 2 பேருமே டுபாக்கூர். அது உங்கள் ஊர் வார்த்தை இல்லை, அது எங்கள் ஊர் வார்த்தை. ஆக மொத்தம் 2 பேருமே டுபாக்கூர். இதை மன்றம் இதை தயவு செய்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. ஏன்னா டுபாக்கூரையா, டுபாக்கூரா இவ்வளவு பேர் சாட்சி, அங்கெல்லாம் சைடுலலாம் இருக்காங்க, வெளியிலலாம் இருக்காங்க, டிவி கேமரா இருக்கு. இத்தனைக்கு நடுவில் வீட்டில் இருக்கிற 2 பேரை டுபாக்கூர்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, இந்த டுபாக்கூரை சகிச்சிட்டு இருக்கிற அந்த 2 பேருக்கும் வீட்டில் அழுத்தமா வெளியில அழுத்தமான்னு நான் கேட்குறேன். இதையும் சகிச்சுக்கிட்டு வீட்டில் 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்க வேண்டும் என்பதை இந்த மன்றம் தயவு செய்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 0வா இருந்தாலும் வீடு ஹீரோவா போற்றுமா. சேஷாத்ரின்னு சொன்னாரு, தெய்வானின்னு சொன்னாங்க. வீட்டில் அப்படியே பாராட்டி தள்ளிடுறாங்க நம்மள. அனுபவம் இல்லை. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். பெரும் பணக்காரர்கள் கோவையில் இருக்கலாம், பாம்பேயில் இருக்கலாம், எங்கே வேணா, அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரும் கதை இருக்கு, ரத்தத்தில் தோய்ந்த சரித்திரம் இருக்கிறது. ஆரம்பிக்கிற போது சல்லி காசு இல்லாமல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி போராடி, அப்படி ஃபைட் பண்ணி, அப்படி உழைச்சு யார் யார் கையையோ பிடிச்சி, யார் யார் காலையோ விழுந்து பெரும் தொழில் சாம்ராஜ்யங்களை செய்து விடுவார்கள். அப்படி அவங்கள நம்பி ஒரு 10,000 குடும்பம் பிழைக்கும். அந்த மாதிரி பெரும் தொழில் முனைவோர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் எடுத்துக்கங்க. அந்த 100 பேர் அவங்களுக்கு என்ன கொஞ்சம் வயசாக இருக்கும் இப்போ இல்லையா? ஏன்னா தொழில் சாம்ராஜ்யத்தை நிர்மாணிக்க 30 வருஷம் 40 வருஷம் ஆகும். அவங்கள்ட்ட யார்கிட்டையாவது நீங்கள் இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க, ஐயா இவ்வளவு பெரிய சக்ஸஸ் வந்துருச்சியா, இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா, ஓய்வில் இருக்கீங்க? அந்த 100க்கு 99 பேர் வெளியுலகத்தில் போராடிய போது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்னைக்கு பெரும் வெற்றிகளை பெற்று வீட்டிலே இருக்கிற போது அவங்களுக்கு தெரியும், வெளியுலகத்துல தான் மதிப்பே தவிர வீட்டில் கால் காசுக்கு மரியாதை இல்லைன்றது இப்பதான் தெரியும். ரேமன்ஸ் என்கின்ற பெரும் நிறுவனத்தை நிறுவிய சின்ஹானியா, விஜய்பத் சின்ஹானியாவை பத்தி படிச்சு பாருங்க சேஷாத்ரி. விஜய்பத் சின்ஹானியா தான் அந்த தொழில் நிறுவனத்தை அவ்வளவு பெருசா கொண்டு வந்தாரு. ஆனால் அவரோட வீட்டிலையே அவரால் இன்னைக்கு இருக்க முடியல. ஏன்? மகன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டான். அப்போ வீடுதான் பாராட்டும், வீடுதான் கொண்டாடும். எங்க எப்போ வீடு அன்பாக இருக்கும், அதை நான் மறுக்கலை. பட்டிமன்றத்துக்காக கூட அதை நான் மறுக்க மாட்டேன். வீடு அன்பாக இருக்கும், வீடு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமேனு அக்கறை எல்லாம் இருக்கும். பாராட்டு என்பது எந்த வீட்லையும் கிடையாது.
நீங்க பெரிய அப்பா டக்கறாருங்க. அவங்க டுபாக்குன்னு சொன்னா நாங்க எங்க ஊர் வார்த்தை நான் சொல்ல மாட்டேன்னா, நீங்க என்ன வேணா அப்பா டக்கறாருங்க. வீடு உங்களை பாராட்டவே பாராட்டுது. நீங்க பெரிய பேச்சாளரா இருந்து தொழிலதிபரா இருந்து பாராட்டதை விட ஒரு சாம்பார் ரசத்துக்கு கூட வீட்டில் என்றைக்கும் பாராட்டு கிடைக்காது. ஒரு கணவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு தானே வராரு. மனைவி பாராட்டி சரித்திரம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். சரித்திரம் இருக்கா? கிடையவே கிடையாது சார். வீடு பாராட்டாது. அந்த எதிர்பார்ப்புகள் புழுங்கி போன மனத்தை அடக்கி கொண்டு தான் வாழ்கிறார்கள். வீடு ஏன் ப்ரெஷருக்கும் டென்ஷனுக்கும் பெரிய அளவில் அப்புறம் சேஷாதிரி பேசின சீக்கிரமா மறுப்பு சொல்லிடுறான். கற்கால மனிதன் சந்தோஷமா இருந்தான் என்று ஆராய்ச்சிகள் சொல். நமக்கு எதுக்கு சாமி ஆராய்ச்சி? நம்ம பட்டிமன்றத்தில் 10 நிமிஷம் பேச போறோம். நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி? இவர் போய் அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதில் இவர் வேற சுவாமிகள். அவரை பார்த்தா தான் சுவாமிகள் மாதிரி இருக்கு. தெய்வானைக்கு இருக்கிற நக்கல். சின்ன பிள்ளை இன்னும் கல்யாணம் ஆகல, வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பொறுப்பு அது? அவரை சாமிகள்னு சொன்னால அது உண்டு. சேஷாதிரி சுவாமிகள் ஆராய்ச்சிகள் எல்லாம் படித்து விட்டு சொல்லுகிறார், கற்கால மனுஷன்தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், வர 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 சந்தோஷம் கம்மியாயிருச்சுன்னு. சேஷாதிரி உங்களுக்கு தெரியுமா, கற்கால மனிதனுக்கு அவன் வீடுன்னு ஒன்னே கிடையாது, அதனால தான் அவன் சந்தோஷமா இருந்தான். கற்கால மனிதன் சமூக மனிதன் தானே. ஐ வாஸ் நோமேடிக். அங்கேயும் போகிற வாழ்க்கை தானே அது. அங்க இருந்துகிட்டே பாவ ராஜா சார் நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபம். அவர் நீங்க தெய்வான்னு சொன்னாங்கல்ல, குழி வெட்டுறவங்கெல்லாம் எதிரில் இருக்கிறவங்கள பக்கத்தில் இருக்கிறோம், அது யாருக்கு சொன்னாங்க? ராஜா சாருக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு சேஷாதிரி என்னெல்லாம் பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில். டிராஃபிக் ஒரு பெரிய பிரச்சனை. வெளியில போனா டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குன்னு எதிர்பார்த்து தானே போறோம், சரியா இல்லையா? போறோம். அதனால தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு கொடுத்து நீங்களே வீட்டிலே வேலை செய்றீங்க. வீட்டுக்குள்ளேயே டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சார் எவ்வளவு பேர் பாத்ரூம்ல டிராஃபிக் ப்ராப்ளம் நடந்திருக்கு. பாத்ரூம்ல அந்த கதவு திறந்து அப்பா வெளியில வர்றதுக்காக 3 உயிர்கள் துடிப்போடு காத்து கொண்டிருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஒரு பாத்ரூம் இருக்கிற வீட்டில் வெளியில வந்தோன்னா 3 பேரும் பாய்வாங்க பாருங்க. அவர் குடிச்சிட்டு வந்த மனுஷன் அங்கேயே விழுந்து கிடப்பாரு, ஒரு நாதி இருக்காது அவரை பார்க்கறது. இப்போ வெளியிலன்னா டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும் நமக்கு தெரியும். வீட்டில் என்ன எதிர்பார்ப்போம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணை, கொஞ்சம் விட்டு கொடுத்தல். இவையெல்லாம் மறைந்து போய் கொண்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸாக வீடுகள் மாறிக்கொண்டு வருவதால் ப்ரெஷரும் டென்ஷன் இங்கே தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சார் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அங்கே என்ன போட்டிருக்கு? மன அழுத்தம். மன அழுத்தம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வைங்க, ஏதோ டிப்ரெஷனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று, ஒரு கவுன்சிலிங் போகிறாங்க, இல்லை சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் என்ன காரணம்னு இவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க கேள்வி கேட்டு அதுக்காக கண்டுபிடிப்பாங்க. இவ்வளவு மன அழுத்தத்துக்கு சைக்கியாட்ரிஸ்ட்டை போனவங்கள எவ்வளவு பேர் வெளியே போனால் டிராஃபிக் மிக அதிகமாக இருக்கிறது. எல்லாரும் சவுண்டு போட்டு என் காதெல்லாம் ஜவ்வு கிழிஞ்சு போகுது, இதனாலெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அது மட்டும் எல்லாரோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எது சார் காரணமாக இருக்கு? வீட்டிலே உறவுகள் தருகிற ஏமாற்றங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. இன்னும் நிறைய இருக்குது, இருந்தாலும் ஐயா மணி அடிச்சிருந்ததுனால மிக விரைவாக. வீடு ஏன் ஸ்ட்ரெஸ் தருது? வெளியில் எனக்கு வேலை இருக்குது சார், நிறைய வேலை இருக்குது, பயங்கரமாக வேலை இருக்குது, ஆனால் இட் இஸ் மை சாய்ஸ். ஒரு கட்டத்தில் போருன்னு சொல்லி கிளம்பி வரும். தெய்வானு சொல்ல எப்பவுமே இவங்க டென்ஷனாகவே இருக்காங்களா, வேலையிலேருந்து அமுச்சிடுவாங்களோ, வேலையிலேருந்து நம்ம ஒரு டென்ஷனும் கிடையாது. ஹெச்ஆரில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், இவங்க வேலையை விட்டு போயிடுவாங்களோன்னு அவங்க தான் டென்ஷனில் இருக்காங்க. நாமெல்லாம் 30 வருஷம் ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணோம், இவங்களாம் செய்கிறாங்க 3 மாதம் வேலை செஞ்சுட்டு ஐ வாண்ட் அ பிரேக்குன்றா. வேலை செஞ்சு 3 மாதம் தான்டா. சார் இன்னைக்கு என்ன சார் பெரிய பிரச்சனை? எது பெரிய பிரச்சனை? வேலைக்கு ஆள் கிடைப்பதில்லை என்பது தானே இன்னைக்கு பிரச்சனை. ஒவ்வொரு இடத்துலையும் எந்த செக்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னும் பேச வந்துட்டாங்க 3 பேருமா சேர்ந்து. வெளியில் இருக்கிற வேலையை வேண்டான்னா நான் நிறுத்திப்பேன் சார், நான் நிறுத்திப்பேன் சார். இவ்வளோ தான் சார் செய்ய முடியும். நீங்கள் உங்கள் கடைகள் வச்சுருக்கீங்க, உங்கள் கடையில் வேலை செய்கிறவங்க நல்லவங்க தான், ஆனால் ஐயா அவ்வளோதான் ஐயா முடியும் இன்னைக்கு சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் என்ன சொல்றீங்க? சரிப்பா அதுக்கு நாளைக்கு லீவ் போடுறது சாமி, நீங்கள் தான் டென்ஷனில் இருக்கீங்க. அவருக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது. வெளியில் இருக்கிற வேலையை நாம் முடிச்சுக்கலாம், வீட்டில் வேலை முடிஞ்சிரும். உங்களுக்கு முடிஞ்சிருமா உங்களுக்கு?
சார் அப்பதானே சார் சிங்கில் இருக்கிற கடைசி பாத்திரம் ஸ்பூனு மட்டும் தேய்ச்சி தொடச்சி அடுக்கிட்டு வெளியில் வந்தீங்கல்ல, வெளியில் வந்து டிவி சீரியலில் 10 நிமிஷம் பார்த்தீங்கல்ல, 10 நிமிஷம் பார்த்துட்டு உள்ளே போனால் சிங்கில் எப்படி சார் 50 பாத்திரம் வந்தது? ஒன்றில் 3 டிக்கெட் சாப்பிட்ருக்கு, அவ்வளோதான். சாப்பிட்டா அந்த பிளேட்டு, அந்த பாத்திரம், அந்த ஸ்பூனு, இந்த டம்ளர், இது அது. வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரமாக வச்சுருக்கோம். அந்த வேலைக்காரமாக வேலையை விட்டு நின்றுட போதுன்னு இதுவே பாதி பாத்திரத்தை தேய்ச்சிரு. நடக்குதா இல்லையா? நீ வீட்டில் வேலை முடிஞ்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்லுங்க சார். அங்கே 3 பேர் ஸ்டேஜில் கீழே இறங்கிடுறோம். துணி மடித்து முடிச்சிங்களா வீட்டில்? சொல்லுங்க, ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்லுங்க எனக்கு. துணியை மடித்து முடிச்சிங்களா யாராவது? உங்கள் வீட்டு கபோர்டை தானே திறந்தீங்க. கபோர்டை எதுக்கு திறப்பீங்க? உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு தானே திறந்தீங்க. கபோர்டை எடுத்த அடுத்த நிமிஷம் சொர்க்கத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்த மாதிரி மேல் தட்டிலேருந்து அத்தனையுமே கொட்டுதே. அவர் அதை காணும் இதை காணும்னு சொன்னார். அவங்க ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அவர் தெய்வான சொல்கிறாங்க, ஒரு புத்தகத்தை ஒரு நோட்டு காணாமல் போச்சுங்க ஒரு வீட்டில். அதற்கு யார் காரணம்னா வெளி உலகம் காரணமா? இந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கு. கழுத வைக்க வேண்டிய நோட்டை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம வீட்டில் 4 டிக்கெட் இருக்கேன். வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்காக கீழே இறங்கி போகிறாரு இல்லை, நாங்களாம் மாடி கட்டடத்தில் இருக்கோம், 12வது மாடி வீடு. கீழே போய் அங்கேருந்து ஃபோனில் கூப்பிட்றாரு. என்ன ஆச்சு? இப்போ தானே கிளம்பினீங்க. ஹெல்மெட்டை வச்சுட்டேன். அப்படியே தூக்கி போடு. அந்த அம்மாவுக்கு இருக்கிற வேகத்தில் நடு மண்டையில் போடணும் போல அதுக்கு தோணும். ஆனால் போடலை. ஏன்னா அதுக்கு குறி சரியாக வராது, அதனால் போடலை. ஒரு நாளாவது செல்ஃபோனை எடுத்து, சாவி எடுத்து, பர்ஸை எடுத்து, ஒரு நாள் தேடுறது ஈஸியா? நீங்கள் வந்து சொல்கிறீங்க நீங்கள் சார் வீடுகளில் இருக்கிற மிகப்பெரிய அழுத்தங்களுக்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு என்பது ஒரு கட்டத்தில் வெறுமையை நோக்கி செல்லுகிறது பல வீடுகளில். அந்த வெறுமை மாற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இன்றைக்கு வீடுகளில் எதுவுமே கிடையாது. பிள்ளைகளுக்காகவே ஓடிவிட்டார்கள். பிள்ளைங்க அதுங்க காலம் வந்த உடனே கிளம்பி போயிடுது, கல்யாணம் ஆகி போகுது, படிக்க போகுது, வேலை எதுக்கு போகுது. அந்த வீட்டுக்கு போனால் உங்களால் தரிச்சு வாழ முடியல சார். அந்த வீட்டில் அது வேற யாரோட பையன்தான். பையனோட வீட்டில் தரிச்சு வாழ முடியல, திரும்ப இங்கே வருது. வீட்டில் வெறுமையாக இருக்கு, எம்ப்டினஸ் சிண்ட்ரோம். குட்டி குருவிகள் பறந்து போய்விட்ட பிறகு கூடுகளில் வெறுமையாக தாய்க்குருவி உட்கார்ந்து இருப்பதை போல எத்தனை வீடுகளில் இன்றைக்கு 50 வயதை கடந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வெளியுலகத்திலிருந்து வர ஸ்ட்ரெஸ் ஆயிடு. வீடு தருகிற மகத்தான ஸ்ட்ரெஸ். கடைசியா வீட்டுக்காரம்மாவோட எப்ப சிரிச்சு பேசினீங்க என்ற கேள்வியை பல மேடைகளில் நான் வைப்பேன். வீட்டுக்காரம்மா போட்டிருக்கிற கொலுசோட சத்தம் உங்க காதல கடைசியா எப்ப கேட்டதுன்னு பல மேடைகளில் நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு பழக்கமே இல்லாம போயிருச்சுங்க. பழக்கமே இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ள அவ்வளவு அழுத்தம். 2 பேர் உட்காந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பற்றி பேசி சந்தோஷமா இருப்பதற்கான காலங்களை கண்ணில் காணவே முடியலையே. அப்போ வெளியுலகத்தில் யாருமே என்கிட்ட பேசவே இல்லைன்னு அழுதுருக்கீங்களா? என்னைக்காது சொல்லுங்க சார். என்னைக்கா அழுதுருக்கீங்களா? எங்கள் மேனேஜர் சரியாகவே பேச மாட்டேன் சார். கவிதை நல்லா பேசலைன்னா நிம்மதி அவன். ஆனால் வீட்டில் மனசு ஏங்குது இல்லை. பையன் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றான். ஏன்பா உனக்கு தான் டிவி இருக்குல்ல, உனக்கு தான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன்ல, வேலைக்கு சாப்பாடு இருக்குல்ல, உனக்கு என்ன குறைன்னு கேட்குறேன். குறை என்ன தெரியுமாடா, நீ ஒரு வார்த்தை கூட பேசலடா, அது குறைன்னு சொல்ல முடியல பையன்கிட்ட. மகள்கிட்ட சொல்ல முடியல, மகன்கிட்ட சொல்ல முடியல, வீட்டுக்காரமாட்ட சொல்ல முடியல, வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியல. வார்த்தைகளுக்காக ஏங்குகிற, மௌனத்திலும் விரக்தியிலும் உறைகிற நெஞ்சங்களோடு வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை 50 கடந்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்றால் ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் வெளியிலையா வீட்லையா என்பதை இதுவரை 30 வருடங்களாக வீடுகளை திட்டிக் கொண்டிருந்த ராஜா அவர்கள் விளக்குவார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். கடைசியில் ராஜாவுக்கு வந்த விதி பார்த்தீங்களா? இதுவரைக்கும் வீட்டை திட்டிக்கிட்டு இருந்தாராம். இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு கேட்குறாங்க. வாங்க வாங்க வா ராஜா வா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, ஏறக்குறைய கோவை மாநகரையே கூட்டி சேர்த்திருக்கக்கூடிய கோவை நகைச்சுவை சங்கத்து சான்றோர்களே, 4 மணியிலிருந்தே வீட்டில் விரட்டி விட்டதுனால இங்கே வந்து பரிதாபமாக அகதிகளாக அமர்ந்திருக்கக்கூடிய எனதருமை
கோவை வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 30 வருஷமாக பேசுகிறேன்னு அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நானும் 30 வருஷமாக பேசுகிறேன். ஆனால் இதுதான் முதல் முறையாக இங்கே ஒரு கூட்டம் அங்கே ஒரு கூட்டம்னு உட்காந்து பட்டிமன்றம் பார்க்குறத இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதி பேசும்போது கூட்டம்னுவாங்க. அதாவது ராஜ்யசபா லோக்சபா 2 சேர்ந்து ஜனாதிபதி பேச்சை கேட்குறேன்னு போயிட்டு வெளியேறிடுவாங்க. அதானே நம்ம ஊரில் எதிர்கட்சின்னா வெளியே போகிறது தானே. அது இனிமேல் எதிர்கட்சின்னு சொல்லாமல் வெளியே போகிற கட்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு கூட்டம் அமர்ந்து பாரதி மேடம் பயமுறுத்தும் போது கை தட்டினாங்க. அவங்க பயமுறுத்தலுக்கு பயப்படாமல் உட்கார்ந்துருக்கிறது அந்த கூட்டம் தான். இவ்வளவு நகைச்சுவையாக பாரதி மேடம் பேசியும் நான் கேட்டதில்லை 30 வருஷமா. இன்னொரு 30 வருஷமா நான் என்ன கேட்கலைன்னா, வந்த உடனேயே கூட்டத்துக்கு நான் வணக்கம் சொல்லாமலே பேசினது இன்னைக்கு தான். வழக்கமாக வந்தோடனே வணக்கம் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நேரடியாக, அதாவது நேரம் அதிகமானோடனே இந்த சில பேர் பரீட்சைக்கு போனே உடனே பேப்பர் எடுத்து எழுதிடுவான்ல, ஏன்னா பாயிண்ட் மிஸ் ஆயிரும்ல. என்ன வேடிக்கை! என்னைய பார்த்தா உங்களுக்கு நான் இன்னும் பேசவே இல்லைங்க, இவர் எதுக்கு பேச வர்றாருன்னா இவங்க சொல்றதை கேட்டு நானும் போயிட்டேன்னு வைங்க, அவர் தனபால் என்ன நினைப்பார்? நான் இத்தனை தடவை கூட்டம் கூட்டியிருக்கேன், 4வது ஆண்டு வேற தொடக்க விழா, இவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இவர் எதுக்கு பேச வர்றாரு, இவங்க சொல்றதை கேட்டு ஓடி போயிட்டான்னா எனக்கு இன்னொன்று இங்கிருந்து போக வழியும் தெரியாது. யாராவது கூட்டிட்டு போனா தான் போக முடியும். என்னம்மா இவ்வளவு கோபம் உங்களுக்கு? எவ்வளவு பேசுறாங்க. வீட்டுக்காரம்மா கொலுசு சத்தம் கேட்டது உண்டா? இல்லையே, அந்தம்மா கொலுசே போடுறது இல்லையே. எங்க 65 வயசுல அந்தம்மா கொலுசு போட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறாங்க, போது பாரு, இதெல்லாம் கொலுசு போட்டா கொலுசோட மரியாதையே போயிடும்ங்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் சாடையா பேசுறான், கொலுசு போடலையா. என்ன எந்த வயசுல எதை போடுறதுன்னு ஒரு இது வேண்டாமா? இப்போ இதுக்கப்புறம் நான் இனிமே கொலுசு சத்தத்தை இப்படி கேட்கணும், அம்மா நீ ஒரு தடவை வா, ஏன்னா பாரதி மேடம் சொல்லியிருக்காங்க, இந்த கொலுசை இல்லை கலட்டி காதலியாவது ஆட்டு. ஏன்னா ஒரு வயசுக்கு பிறகு காது சரியா கேட்காது இல்லை. அப்போ அவர் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்கள என்ன சொல்லணும், அந்த கொலுசை கலட்டு என் காதுகிட்ட ஆட்டு, அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். அம்மா நல்ல அட்வைஸ்மா. கோயம்புத்தூரில் இதை எழுதி போடுங்கய்யா, போகிற வர்ற பஸ்ஸில் எல்லாம். வீட்டுக்காரம்மா கொலுசு சத்தத்தை எப்போது கேட்டீர்கள்? இப்படியெல்லாம் பேசுனா இந்த டென்ஷன் குறைஞ்சிருமா? சும்மா. அப்புறம் சார் என்ன வேணாலும் சொல்லுங்க, 4வது மாடி 5வது மாடியிலேருந்து என்ன ஹெல்மெட்டை தூக்கி நடு மண்டையில் போடணும். ஆனால் போடாமல் ஏன் விடுறாங்கன்னா குறி தப்பிடுமா. இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, எப்படிம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஏம்மா அவன் ஏன் அந்த ஆள் ஏன் இறங்கிட்டு போய் வீட்டை விட்டு இறங்கிட்டு போயிட்டு ஏன் ஹெல்மெட் கேட்குறாரு சொல்லுங்கள்? வீட்டு சூழல் சரியில்லைண்ணா அவன் வீட்டில் ஹெல்மெட் போட்டால் திடுறான். வெளியில் போகும்போது ஓரங்கட்டு அப்படி ஓரமாக நில்லு, ஐயா கூப்பிட்றாரு. ஹெல்மெட் எங்கே? இல்லை எங்கள் வீட்டுக்காரம்மா நடுமண்டையில் போடுறேன்னுச்சு. அது போட்டுறக்கூடாதுன்னு நான் ஹெல்மெட் போடாமல் வந்தேன். சொல்ல முடியுமா? சார் முன்னாடியெல்லாம் இது போகும்போது வழியில் வர்றவங்க சொல்லுவாங்க பிடிக்கிறாங்க, ஹெல்மெட் பிடிக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல. இப்போல்லாம் எங்கேருந்து வர்றாருன்னே தெரியல. அப்புறம் முன்னாடியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரம் பேசலாம், அண்ணே மாத கடைசினே சொல்லலாம். இப்போல்லாம் ஒரு இது ஸ்லிப் போட்டு கையில் கொடுத்துறாங்களா இல்லையாம்மா? 500 1000ன்னு இப்போ எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு பயந்துக்கிட்டு வெளிச்சூழல் சரியில்லைன்னு தாம்மா அவன் ஹெல்மெட் போட்டு போகிறான்னா மேலேருந்து தூக்கி போடுவாங்களாம். சரி, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். பாரதி மேடம்
இங்கே மேடையை ஒரு பார்த்து பயன்படுத்துங்க. 3 பேர் சாப்பிட்ருக்காங்களாம், 50 பாத்திரம் சிங்கில் இருக்கான். ஏம்மா உங்கள் வீட்டில் என்ன மாதம்பட்டி டெய்லி அவராக வந்து சமைக்கிறாரு? நம்ம வைக்கிற இந்த விளங்காம போன குழம்புக்கு, முந்தா நாள் வச்ச ரசத்துக்கு, போன வார புளி குழம்ப வச்சுக்கிட்டு 50 பாத்திரம் சிங்கிள கிடக்கான். சொல்லுங்கம்மா, நம்புற மாதிரி சொல்லுங்க. கோயம்புத்தூர் மக்கள் நல்லவங்க, இவ்வளவு நல்லவங்களா இருக்க முடியாது. வீட்டை பத்தி அதீதமான கற்பனையில் அவங்க பேசியிருக்காங்க. சார், நீங்க இப்போ உங்க வீட்டில் கப்போர்டு இல்லையா? திறந்தோடனே எல்லாம் வந்து விழுகுதா? விழுகுமா? சேலை வந்து விழும். காரணம், யாருக்கும் கொடுக்கறது இல்லை. நமக்கு கொஞ்சம் வெளி உலகத்தை பார்த்து பரந்த மனசு வேணும். ஒரு 10 சேலை யாருக்காவது கொடுங்க, கொடுத்தா விழாது. இந்த மாதிரி கற்பனையாக பேசி ஏகப்பட்ட விஷயம். அந்த இன்னொன்று அவங்க சொன்னாங்க, வீட்டில் பாராட்டு கிடைக்காது. அது ரொம்ப உண்மைங்க. வீட்டில் பாராட்டு கிடைக்கணும்னா நாங்கள்லாம் போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்த உடனே இவர் தனபால் வந்து வாங்கன்னு வரவேற்கிறாரு. ஒரு மேடையில் ஒரு gift கொடுக்குறாரு. இப்போ நான் இங்கேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னே, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் இந்த சால்வையை பத்திரமாக வைத்து, இந்த சால்வையை போட்டு இந்த புஸ்தகத்தை கொடுத்து, இந்த மாதிரி சமூக சேவை செய்கிற நீங்கள் நீடூடி வாழ்க ஒருவே சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது நமக்கு பழகி போச்சு பாரதி மேடம். ஆனால் இந்த பெரிய கூட்டத்தில் நீங்கள் வந்து பேசும்போது அவங்க கைத்தட்டலைன்னு வைங்க, டென்ஷன் வருமா வராது? வருமா வராது? சரி, கையே தட்டாடி பரவாயில்ல, முன் வரிசையில் உட்காந்து ஹலோ இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கான், யா அறுக்கிறான் அப்படின்னு சொல்றான்னு வைங்க, ஒரு ஆள் டென்ஷன் வருமா வராது? சார், நீங்கள் வீட்டில் பாரதி மேடம், நீங்களும் சரி, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும்னாலே வெளி உலகம் கைதட்டினால்தான் இருக்க முடியும். ஆனால் வெளிச்சூழல் சரியில்லைன்னு வைங்க, டென்ஷன் கூடுமா கூடாதா? ஒன்று வேண்டாங்க, நம்மளை வீட்டில் யாரும் நம்மோட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க எத்தனை எடுப்பாங்க? அவன் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அதை விட்டுருங்க. இப்போ நாங்கள் ஐயா பாரதி பாஸ்கர்லாம் இங்கேயே போகிறோம்னு வைங்க. இப்போ இங்கேயே நாகர்கோவில் ஆரியபவனுக்கு சாப்பிட போகிறோம். ஒரு 2 பேர் வர்றாங்க, இந்த பெரியவங்க வர்றாங்க. இந்த பெரியவங்களுக்கு பூரா நம்மளை அடையாளம் தெரியும். தெரியுமா தெரியாதா? 40 வயசுக்கு மேலே இருக்கிறால பட்டிமன்றம் பார்க்கும். இங்கே இருக்கும், ஐயா சார் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க பார்த்துருக்கோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இது நியாயமானது, சந்தோஷமானது. ஆனால் அதோட விட்டால் பரவாயில்லைங்க. துணூன்னு 5 வயசு பேரை கூப்பிட்டுக்குவா, சார் யார் தெரியுமா? தெரியாது. இவர் டிவியில் பேசுவார், நான் பார்க்கல. பட்டிமன்றம் பேசுவார், எனக்கு பிடிக்காது. இப்படியே நமக்கு டென்ஷனை ஏற்றுவாங்க. நல்ல வெயில் அடிக்குது, தெரியாதா? சரி போ வா, சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்குவா. நோ, இதுதான் கிளைமேக்ஸு. இவரோட ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு பாட்டி கூப்பிடுது, அவன் நோன்றான். சுற்றி இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, 30 வருஷமா பேசுகிறாரு, ஒரு 3 வயசு பையன் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். மேடம், 30 வருஷ பெருமை இதெல்லாம். இதெல்லாம் வீட்டில் நடக்குதா வெளியில் நடக்குதா? பேசுகிறாங்க, வீட்டில் மரியாதை கிடையாது, இது கிடையாது, நிறைய. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? பாரதி மேட கற்பனையின் உச்சம், ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு அவன் சொன்னால் வீட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுதான். எங்கே? பாத்ரூமில். என்ன ஒரே நேரமாக எல்லாருக்கும் பாத்ரூம் வருது? சரி, அப்படியே இருக்கட்டுங்க, எந்த காலத்தில் பேசுகிறீங்க? அடுக்குமாடி வீடுகள் வச்சு அவன் ரூமாக கட்டி ஒவ்வொரு ரூம்லையும் பாத்ரூமையும் வச்சு அவன் செட்டில்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை? அந்த காலத்தில் இந்த ஒரு 7 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் வச்சானே, அந்த காலமா அது? எங்கேயாவது இருக்கா ஐயா? அது மேடைன்னா என்ன வேணாலும் பேசிடுறது. அது கடைசியாக நான் பேசுகிறேன்னா இஷ்டத்துக்கு பேசிடுறது. நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேசுனதில் எனக்கு ரொம்ப இது என்னென்னா, ரிட்டையர் ஆன பிறகு தான் எல்லாரும் டைவர்ஸ் பண்ணுறாங்களாம்.
ஒரு புது செய்திங்க. அதனால் இனிமேல் நீங்கள் யாரெல்லாம் ரிட்டையர் ஆக போகிறீங்களோ அந்த அம்மாட்ட போய் காலில் விழுந்து, தாயே யசோதா நீ காப்பாற்று. என்னம்மா அநியாயம். அப்புறம் இவங்க பேசும்போது பெரு வெடிப்பு வந்ததாமே. இவங்க பேசும்போது ஒன்றும் இல்லைங்க, மைக்கில் ஒரு சத்தம் கேட்டது, பெரு வெடிப்பு வந்ததாம். அதுக்காக இவங்க பேசுனதெல்லாம் தப்புன்னு அர்த்தமா? உண்மையில் சொல்கிறேங்க, ஒரு நகைச்சுவை மன்றம் சங்கம் நடத்துகிற ஒரு பட்டிமன்றத்தில் குடும்ப தலைப்பு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு பொது தலைப்பை கொடுத்து பேச வைக்கிற தைரியம் தனபாலுக்கு வந்ததுன்றதே ஆச்சரியம்தான். நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனால் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது தான் எங்கள் அணிங்க. அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, அவர் அருள் பிரகாஷ், ரொம்ப பெரிய ஆள். அவர் வெளியில் வர்ற பிரச்சனையை ப்ரெடிக்ட் பண்ணி விடலாம். அதாவது வெளியில் என்ன பிரச்சனை வருதுன்னு முன்கூட்டியே சொல்லிடலாமா. அவர் சொன்னார், வானிலை ஆராய்ச்சி நிபுணர் அவர், அவங்க சொல்கிறதே நடக்க மாட்டேங்குது. இந்த ஊரில் 5 சென்டிமீட்டர் மழைன்ற 50 சென்டிமீட்டர் பெய்யுது. நீங்கள் பேப்பர் பார்த்தீங்களா இல்லையா? நேற்று பெங்களூரில் மிதமான மழைன்னு வானிலை ஐஎம்டி சொன்னது நேற்று. ஆனால் மிக கடும் மழை, 17 விமானம் பெங்களூருக்கு இறங்காமல் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. இப்போ பெங்களூருக்கு வந்தவன் பூரா எங்கே இறங்கணும், எங்கே போனோம்? கோயம்புத்தூருக்கு போனோம். அவன் சொல்லியிருப்பான், தயிர் சாதம் பண்ணி வை, இந்த பழைய குழம்பை எடுத்து வை, 50 பாத்திரத்தை சிங்கில் போட்டு வை, நான் வந்து கழுவுறேன்னு சொல்லியிருப்பான். கொண்டாந்து எங்கே இறக்கியிருக்காங்க? கோயம்புத்தூரில் இறக்கியிருக்காங்க. அவன் இங்கே யார் வீட்டில் போய் பாத்திரம் கழுவ வேண்டியதான். தட்டு கழுவுறதுக்கு டிஷ் வாஷர்னு ஒன்று இருக்குது, தெரியுமா தெரியாதா? 7 லட்சம் ரூபா ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களே, ஒரு டிஷ் வாஷர் வாங்கக்கூடாதா? வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வீட்டில் இருக்கிற பிரச்சனை அது. என்னென்ன கற்பனையாக அவங்க பேசுகிறாங்க பாருங்க. காய்கறி வாங்க போனோம், பக்கத்து வீட்டில் இருந்து பார்த்தா, என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், இங்கே எவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்க. ஜோக்குக்கு கூட சில ஜோக்குகளை சொன்னால் கஷ்டமாக இருக்குங்க. சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறேன்னு ஆட்டோக்காரனுக்கு சாப்பாடு ஊட்டினாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர். நான் தெரியாமல் கேட்குறேன், இங்கே இருக்கிற பெண்களுக்கு சின்ன குழந்தை வாய் எது, ஆட்டோக்கார வாய் தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் விட சின்ன குழந்தைக்கு மீசை இருக்காது, ஆட்டோக்காரனுக்கு மீசை இருக்கும். ஏயா ஜோக்குன்னா என்ன வேணாலும் சொல்லிடுறதா? இது நகைச்சுவை சங்கம்ன்றதுனால இஷ்டத்துக்கு பேசுகிறது. ரொம்ப கொடுமை அவர் பேசினது. இந்த ராகவேந்தர், அவர் பாவம், பக்கத்து வீட்டை பார்க்காமல் வாழவே முடியாது. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்னமோ நடக்குது. பக்கத்து வீட்டை பார்க்காமல் வாழவே முடியாதுன்னா இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. வெடிச்சூழல் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லணும். இதில் தாலாட்டெல்லாம் நல்லா பாடுறாரு. ஏன் பாடுறாரு தெரியுமா? எதிர்காலத்துக்கு இப்போவே தயாராகிறார் சார். இன்றைய இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே தயாராகிடுறான். ஒன்று சமைக்க கற்றுக்கிறான், தாலாட்டு பாட கற்றுக்கிறான், டிஷ் வாஷ் பண்ண கற்றுக்கிறான், மாப் பண்ண கற்றுக்கிறான், திட்டுனா பேசாமல் இருக்க கற்றுக்கிறான். பேசுறீங்க அது எல்லாத்தையும் விட்டுருங்க சார். நீங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கைதட்டுறீங்க. இந்த ராகவேந்தர் சின்ன பிள்ளை தம்பி, அந்தமானில் நிலநடுக்கம் வரப்போகிறது என்று பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் டெல்லியில் விட்டான்னு ஒரு கதை சொன்னார்ல. எனக்கு தெரிய உலகத்திலேயே நிலநடுக்கம் சொல்லிட்டு வர்றது அந்தமானில் மட்டும்தான். நிலநடுக்கம்ன்றது சொல்லாமல் வர்றதுயா. ஆனானப்பட்ட அமெரிக்காவாலே கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு நான் வரப்போகிறேன் அந்தமானுக்கு அப்படின்னு லெட்டர் போட்டால் வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுமா? என்ன கதை இது? இங்கேருந்து பிள்ளையை கொண்டு போய் அந்தமான்லேருந்து பிள்ளையை கொண்டு போய் டெல்லியில் எவனாவது விடுவானா? ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சமீபத்தில் உலகம் முழுக்க தேடினா மூச்சு திணறல் பொல்யூஷன் அதிகம் இருக்கிற 13 ஊர்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. லிஸ்ட்டு போட்டிருக்கிறான். 20 ஊரில் 13 ஊர் இந்தியாவில் இருக்குது. அதில் டெல்லி 2வது இடத்துல இருக்குது. டெல்லியில் வீட்டில் பிரச்சனையா வெளியில் பிரச்சனையா மேடம்? 30 வருஷமாக பேசுகிற பாரதி மேடம்,
டெல்லியில் நிறைய பிரச்சனை இருக்கு, அதை பற்றி நம்ம பேசலை. வீட்டில் பிரச்சனையா வெளியில் பிரச்சனையா பேசுகிறாங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. நம்மளை பார்த்தா என்னென்னு நினச்சிருக்காங்க. எனக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய கூட்டத்தை இன்னைக்கு பார்த்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருந்தும் இவ்வளோ பேர் கோயம்புத்தூரில் கூடியிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நகைச்சுவை சங்கத்துக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இன்னும் 1-2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இது ஒரு நெருக்கடியான தலைப்பு. இது உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன். வீட்டுக்கு வெளியில், உங்கள் வீட்டுக்கு வெளியில் நல்ல வீடு, சத்தம் இல்லாமல் இருக்கீங்க, வீட்டுக்கு வெளியில் கார்பரேஷன் கொண்டாந்து ராத்திரியோட ராத்திரியாக ஒரு குப்பை தொட்டி வச்சுட்டு போயிட்டான்னு வைங்க. என்னன்னா அவங்க செய்கிறது, தெருவில் குப்பை யாரும் கொட்ட வேண்டாம், ஒரு இடத்துல கொட்டட்டும்னு. உங்கள் ஏரியா குப்பை தொட்டியை உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டா, வீட்டு வாசல்னா நான் சைடில் வச்சுட்டான்னு வைங்க, வீட்டுக்குள்ளே நீங்கள் நிம்மதியாக தான் இருக்கீங்க. ஆனால் வெளியில் எட்டி பார்த்தா அவன் அங்கேருந்து ராக்கெட்டாக விடுவானா விட மாட்டானா? இப்போது ஒரு சின்ன குப்பை தொட்டி வெளியில் வந்து நின்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் வீட்டு வாசலில் பாதாள சாக்கடை மேலே வந்துருச்சுன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் தெருவில் ஒரு ரவுடி கலவரம் பண்ணானா நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் தெருவில் ஒருத்தன் சைலன்ஸரை பிச்சுட்டு வண்டி ஓட்டினானா நிம்மதியாக இருக்க முடியாது. முடியுமா அது? உங்கள் தெருவில் ஏதோ ஒரு பிரச்சனைனால 2 கோஷ்டிக்கு சண்டை வந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. போன வாரம் நாக்பூர் என்ன ஆச்சு சொல்லுங்கள்? அங்கே இருக்கிற எல்லா வீடுகளும் நல்லா தானே இருந்தது. ஊரடங்கு ஏன் போட்டாங்க? அது வீட்டு சண்டையா வெடி சண்டையா? நம்ம வீட்டில் நமக்கும் வீட்டம்மாவுக்கு சண்டைன்னா ஊரடங்கு போடுவானா? அவன் அடங்கி போய் கிடப்பான். அதை விட வீட்டுக்காரர் அடங்கியே போயிடுவார். ஆனால் வெளியில் வந்தால் என்ன ஆகிறது? எவ்வளவு பிரச்சனைகள் வெளியில் இருக்கு, பேச முடியாத பிரச்சனைகள் இருக்கு மேடம். வீட்டு பிரச்சனையெல்லாம் பேசிடலாம், சிரிச்சுக்கிட்டே பேசிடலாம். நாட்டு பிரச்சனையை வாயை திறந்து பேச முடியாது, பேசினா பேசிடுவாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, வீட்டுக்குள்ள அது பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியிலேருந்து எவனாவது வந்தான்னா தான் ஜட்ஜி வீடாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. அது இப்போ சமீபத்தில் ஒருத்தன் போட்டான், ட்வீட் போட்டான்னு நினைக்கிறேன், நம்ம ஊரில் பதுக்கப்பட்ட பணத்தை கண்டுபிடிப்பதில் அமலாக்கத்துறையை விட தீயணைக்கும் படை சீக்கிரமாக இருக்கிறதுன்னு போட்டான். அப்படின்னா வெளியில இருந்து நிறைய சார் ஒன்றும் இல்லை, 2 இன்னைக்கு தேதிக்கு வெளி உலகம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. அவினாசி ரோட்டில் பாலம் எப்போ சார் முடியும் சொல்லுங்கய்யா, நீங்கள் தான் சொல்லணும். ஏற்கனவே கோயம்புத்தூரில் 100 அடி உயரத்துக்கு ஒரு பாலம் கட்டியிருக்கீங்க. அதுலேருந்து தொட்டானா பரலோகமே தெரியும்ன்றாங்க. இன்னும் சில விமானங்கள்லாம் பறக்கிறத எப்படி பார்க்கலாம், டாட்டா சொல்லலாம் போல. எனக்கு தெரியும் எந்த ஊர்லேயும் அவ்வளோ உயரமாக பாலம் கிடையாதுயா. யோசிச்சு யோசிச்சு ஏற்றிருக்காங்க பாலத்தை. அவினாசி ரோட்டில் ஒரு முறை போய் பாருங்க. வீட்டில் நிம்மதியாக டாட்டா சொல்லி பை பை வர்றேன்னு கண்ணேன்னு தானே போகிறான். என்ன ஆகுறது சார்? வந்தே பாரத் அருமையான ட்ரெயின், ஏறி பகலில் பயணம் பண்ணுங்க. இங்கே ஏறி உட்காந்து தூங்கலாம்னு கண்ணை மூடுங்க, பக்கத்தில் இருக்கிறாரு ரீல்ஸ் பார்க்குறாரு. அது காதில் மாட்டி பார்த்தா பரவாயில்ல, சத்தமாக பார்க்குறாங்களா இல்லையா? சதாப்தியில் பாருங்க, நம்ம போய் சொல்லுவோம் சார் கொஞ்சம், ஏன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வெளியே போய் நில்லுங்கன்றார். நான் சொன்னேன் ஏன் வேணா இறங்கிடுறேன், யா கதவை திறக்க மாட்டாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் பேசுகிறீங்க. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதிக்கு பாரதி மேடம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அந்த பிள்ளைங்க பத்திரமா வருமான்ற கவலை இருக்கா இல்லையா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் நம்ம பிள்ளை 3 வயசு 5 வயசு பெண் குழந்தை பத்திரமா தான் இருக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுப்புகிறோம். 5 மணிக்கு பத்திரமா வரணுன்ற கவலை இருக்கா இல்லையா? இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இப்போ டென்ஷன் எங்கே இருக்கு? இதுக்காக நான் 30 வருஷமாக பேசலன்னு சொல்ல முடியுமா சார்? எல்லாத்தையும் விடுங்க, எங்கேயோ நடக்கிறது நமக்கு டென்ஷன் ஆகுதுல்ல.
இந்த நம்ம சுனிதா வில்லியம்ஸ், அந்த அம்மா அங்கே இறங்கலின்னு இங்கே எல்லாம் பயங்கரமாக டென்ஷனாக இருந்தாங்க பல பேர். அது பரவாயில்ல, இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு நிறைய பேர் டென்ஷனில் இருக்கான். எத்தனை கோடிகள் வாங்கினார்கள். இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த அம்மா நாசாவில் வேலை பார்த்தாலும் விண்வெளியில் இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்கு தானா. நான் போய் சொல்லலைங்க, ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இல்லை, அவரே சம்பளம் தரமிட்டாரு. அங்கே இருக்கிறவங்களை வெளியே அனுப்ப இருந்தா சரி. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாளைக்கு பஞ்சப்படி மாதிரி ஓவர் டைம் ஒர்க்கு $5. வெறும் $5ங்க. 286 × 5. இதுதான் அந்த அம்மா நாச அங்கே விண்வெளிக்கு போனதுக்கு அந்த அம்மாவுக்கு மிச்சம். நம்ம ஊர் கணக்குக்கு 1,23,000 ரூபா. ஆனால் உயிரை கையில் பிடிச்சி அங்கே உட்காந்துருந்துருக்கு. ஆஃபீஸுன்றது இதுதான். நீங்கள் எப்போ வெளியே போனாலே பிரச்சனை, விண்வெளிக்கு போனால் என்ன பிரச்சனைன்றத சுனிதா சார். ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனானா இல்லைன்னா நமக்கு என்ன சார்? எத்தனை வீடுகளில் டென்ஷன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைங்க மட்டும் அமெரிக்காவில் படிக்கட்டும், H1 விசாவில் இருக்கட்டும். பாரதி மேடம், பிள்ளைகள் விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். அவன் அங்கே இருப்பானா இங்கே இருப்பானா, குடும்பம் தூங்காமல் கிடக்கு. ட்ரம்ப் ஏன் வந்தாருன்னு நொந்து கிடக்கா, இருக்கானா இல்லையா? அவருக்கு இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறாரு. இந்தியா யூ ஆர் எ கிரேட் கண்ட்ரி, ஆனால் நீ ரொம்ப வரி போடுற, நீ வரி போட்டால் நான் வரி போடுவேன். இது சொல்கிறதுக்கு எதுக்கே நீ வந்து? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிரசிடென்ட்டு இங்கே இருக்கிறவங்களை பயமுறுத்துறாருன்னா, வெளியில் இருப்பது பயமுறுத்துகிறதா, வீட்டில் இருப்பது பயமுறுத்து? சார், மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டுக்குள்ளே என்ன சார் செய்வீங்க? அந்த அம்மா நம்மளை திட்டும், நம்ம அவங்கள திட்டுவோம். பயலுக 2 பேரையும் பார்ப்பாங்க. இந்த குடும்பத்தில் பிறந்ததற்கு நான் எங்காவது பிறந்திருக்கலாம், நான் ட்ரம்ப் வீட்டிலேயே பிறந்திருக்கலாம், ஏதோ சொல்லுவான். அது அப்புறமா ஒரு நாள் காலையில் சண்டை, சாயந்தரம் சரியாக போகுங்க. நான் வெளியில் இருக்கிறது பார்க்கிங் பகை உங்களுக்கு போகுமாங்க? ஒரு சினிமாவே வந்தது இல்லைங்க இப்போ பார்க்கிங். அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் உங்கள் இடத்த தவிர தள்ளி பார்க் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். என் வீட்டுக்குள்ளே வந்து பாயாசம் சாப்பிடுங்க, அங்கேருந்து வருவான். யார் அது எடுக்கிறியா இல்லையா? பிரச்சனையே காமன் ஏரியா தான் மேடம். அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லையா? பிரச்சனை எங்கே வருதுன்றீங்க? வீட்டுக்குள்ளேயா வருது? காமன் ஏரியாவில் வருது. காரை நிறுத்தினா அதில் கீறிட்டு போயிடுறாங்க, இஷ்டத்துக்கு கீறிக்கிறான். இதை நீங்கள் எங்கே உட்காந்து பார்ப்பீங்க? அசோசியேஷன்றது பூரா பிரச்சனை இல்லாமலாம் இருக்குது. அவர் எப்படி தலைவரானார் இவன் கேட்குறான், நீ ஏன் தலைவராகணும் அவன் கேட்குறான். தனியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லைம்மா. கீழே இருக்கிறவனும் திட்டுறான், மேலே இருக்கவனும் திட்டுறான். சோசியக்காரன்ட்ட போனால் உங்களுக்கு சைடும் சரியில்லை மேலேயும் சரியில்லைன்றான். என்ன நடக்குதுன்னே தெரியல சார். எல்லாத்தையும் விடுங்க. இன்கம் டேக்ஸ் ரேட் கூடுனா குறைஞ்சா உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா ஆகலையா? ஆகுதா ஆகலையா? ஜிஎஸ்டி கூடுனா குறைஞ்சா டென்ஷன் ஆகுதா ஆகலையா? சரி, நம்ம எங்கேயோ போகும்போது ஒரு தலைவர் வர்றாருன்னா டென்ஷன் ஆகுதா ஆகலையா? ஆகுதா ஆகலையா? என்னங்க, நானும் என் குடும்பமாக தெருவில் போகிறோம், தலைவர்களே இங்கே வராதீர்கள்னு சொல்ல முடியுமா? அவன் மத்தியானம் வரானா காலையிலே ரோடை அடைச்சிடுறாங்க. எவ்வளோ கஷ்டம் நாட்டில் இருக்குது. நான் சொல்ல முடிஞ்சதை தான் சொல்லியிருக்கேன். இந்த இங்கே இருக்கிறவங்களும் சரி அங்கே இருக்கிறவங்களும் சரி சொல்ல முடிஞ்சதை தான் சொல்லியிருக்கேன். முடியாதது வண்டி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. 30 வருஷமாக இவன் பேசினானே ஒன்றுமே சரியாக பேசலையேன்னு நீங்கள் தெரியும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்கம்மா. வீட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி போனாலும் செட்டில் ஆகிடுமா, ஆனால் வெளியில் இருக்கிறது தாம்மா செட்டில் ஆகாது. அதுதான் மனசை பாதிக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாம் வருத்தப்படுறாங்கன்றீங்களே. ரிட்டையர்மெண்ட்ன்றதே, நான் ஒரு பேங்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனேன், இப்போ அந்த பேங்க்கே இல்லை. கேலியா பேசுறீங்க. நீங்களாம் சர்வீஸில் இருக்கிறோம்னு ஒரு தெனாவட்டில் பேசுறீங்க. எல்லாரும் கெத்து. நான் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிட்டையர் ஆனேன். அந்த பேங்க்கே இப்போ இல்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சீரியலில் இவருக்கு பதில் இவருன்னு வாங்கல்ல, இனிமேல் இந்த இடத்துக்கு இவர்னு திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 3 பேங்க்கை ஒன்றா சேர்த்து ஒரு பேங்க்குன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் போய் யுனைடெட் பேங்கில் ரிட்டையர் ஆனேன்னா அவன் சிரிக்கிறான், அப்படி ஒரு பேங்க்கே இல்லையே சார். இப்போ இதுவரை நான் வேலை பார்த்தது தப்பா கோபால்?
வெளியில் நினச்சான்னா பேங்க்கே இல்லைன்றுவாங்க, 1000 ரூபா நோட்டு இல்லைன்றுவான். என்ன வேணாலும் செய்வாங்கம்மா. வெடியில் தாம்மா பிரச்சனை. பெண்களுக்கு வெடியில் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமாம்மா? நம்ம தெருவில் ஒரு டாஸ்மாக் கடை இருந்தால் தைரியமாக அந்த வழியாக போக முடியுமா? ஒன்றும் வேண்டாம். மார்கழி மாதம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு செயினோட கோலம் போட முடியுமா? வீட்டுக்காரரை வந்து அத்துட்டு போகிறாரு. அவர் வீடு சரியில்லைன்னா என்ன சொல்ல, நீ போய் கோலம் போடு, நான் வந்து அத்துட்டு போகிறேன். அவன் தாம்மா வாங்கி கொடுத்துருக்கான். தெருவில் போகிற வந்து அத்துட்டு போகிறான்னா எவ்வளோ டென்ஷன் இருக்குது. பேசுகிறீங்க ஐயா, நிறைய சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்கிறது தான் எனக்கு வேறு வேலை இல்லை. 30 வருஷம்னு சொன்னது மறக்கவே மாட்டேன் பாரதி மேடம். மன அழுத்தம் என்றது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன மனைவியை பிடிக்கலைன்னா பிள்ளைகளை பார்த்து ஆறுதல் அடைவோம். பிள்ளைகள் வருத்தம்னா மனைவி தோளில் சாய்ந்து ஆறுதல் அடைவோம். ஆனால் தெருவில் ஆறுதல் அடைவதற்கு இடமே இல்லையா? அதான்யா நெருக்கடி. ஆறுதலுக்காக நீங்கள் யார்கிட்டையாவது போனீங்கன்னு வைங்க, இவங்க பக்கம் போனீங்கன்னா அவெல்லாம் திட்டுறாயா, அவங்க பக்கம் போனீங்கன்னா இவன் இல்லையா திட்டுறாயா. நடுநிலைமையாக ஆளே இல்லையா? அதான்யா நெருக்கடி. நடுநிலைமையாக ஒரு கருத்து சொல்லி பாருங்க, சோசியல் மீடியாவில் உங்களை வறுத்து எடுத்துருவான். உங்கள் பரம்பரையே கூப்பிட்டு திட்டுவான். இந்த மண்ணிலே நடுநிலைமையாக பேசுவதற்கு தைரியம் இல்லை, ஆட்களும் இல்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. நீ ஒன்று வலதாக இரு அல்லது இடதாக இரு, இதுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எந்த செய்தியும் சொல்வதற்கு அஞ்சுகிற காலத்தில் வெளியில் பேசுவதற்கு பயந்து கிடக்கிறோம். வெளிச்சூழல் தான் கெட்டு கிடக்கிறது, கெடுக்க பார்க்கிறது, மோசமான திசையில் போய்கொண்டு இருக்கிறது. வீடுதான் இன்னமும் ஆறுதல் தருகிறது. அருமையான இடம் வீடுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, இந்த பட்டிமன்றம் எப்படியோ தொடங்குச்சு. தொடங்கும்போது அது வீட்டை சுற்றியே வந்துச்சு. ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொன்றையும். ஆனால் அது அப்படியே போகிற போக்கு போக 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 அப்படியே திசை அந்த பக்கம் மாறிக்கிடுச்சு காற்று. நீங்கள் இந்த பக்கமும் கைதட்டுறீங்க, அந்த பக்கமும் கைதட்டுறீங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம், நம்ம சந்தோஷமாக இருந்துக்கிடுவோம். நடுவருக்கு தானே சிக்கல். நாங்கள் என்னப்பா செய்வோம்? நாங்கள் இதை கேட்கணும், நீ படுற வேதனையை பார்க்கணும்னு தானே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்ட நான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் அவர்களுக்கு எல்லா வகையான உதவி செய்தவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், பாராட்டுறேன் அவங்கள. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம், இந்த பக்கமும் அந்த பக்கமும், இது வீட்டு சூழல், அது வெளிச்சூழல் அப்படி சொல்கிற மாதிரி அது நின்று கேட்டாங்க. ஏராளமான ஆட்கள் நின்று கேட்டாங்க. அந்த அளவிற்கு வீட்டுக்குள்ளேயோ வீதிக்குள்ளேயோ ஒரு நெருக்கடி இருக்குன்னு இப்போ தெரியுது. வீட்டுக்குள்ளே நெருக்கடி இருந்து இங்கே வந்தவங்களும் இருப்பாங்க, வீதிக்குள்ளே நெருக்கடி இருந்து வந்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் வீதி நெருக்கடிகளை நம்ம சமாளிக்கலாம். ஏன்னா இந்த தெரு பிடிக்கலைன்னா இன்னொரு தெருவுக்கு போயிடலாம். இந்த ஏரியா பிடிக்கலையா இன்னொரு ஏரியாவுக்கு போயிடலாம். சரி, இந்த வேலை பிடிக்கலை, இந்த ஆஃபீஸரு கொஞ்சம் நெருக்கடியான ஆளாக இருக்கான், நமக்கு தோதுப்படாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், சரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எது கிடைக்குமோ அதை பார்த்துக்கலாம்னு மாறிக்கிடலாம். வீட்டை மாற்ற முடியுமா? அது நிரந்தரமான சிறைச்சாலை. ஆனால் ரொம்ப பெரியவங்க சொல்கிறான் அதான சொர்க்கம்ன்றான்.
வீடு தான் சொர்க்கம்னு சொல்கிறான். நமக்கு அப்படியே தெரியுது? எக்கத்தப்பா சிக்கிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லாம் பொருத்தம்லாம் பார்த்து தான் கட்டி வைக்கிறாங்க. நல்லா எங்கெங்கேயோ போய் எந்த ஜோசியரை கட்டி நம்ம ஜாதகத்தை கொடுத்து அது ஜாதகத்தை வாங்கி அவன் 1000 இப்படி இப்படி கையை அப்படின்றான். எண்ணி பார்க்குறான். அப்புறம் கூட்டி கூட்டி பார்க்குறான், கழிக்கிறான், போகிறான், வர்றான், மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான். ஏன்? காசை வாங்கிறதுக்கு நேரம் ஆகணும்ல. உடனே சொன்னால் என்ன ஆகும்? சரி, என்னத்தையோ போட்டுட்டு ஒன்று சொல்லிட்டான். நம்ம வீட்டு ஆளுகளும் கூட்டிகிட்டு வந்துருச்சிய, இதுதான் பொண்ணு. நம்ம அன்னைக்கு போய் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பதட்டம் இருக்க. நல்லா யோசித்து பாருங்க. பதட்டம் அதிலேயே வந்துடுதே. அந்த பொண்ணை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னமோ ஏதோ எனக்கெல்லாம் என்ன ஆச்சு, நம்மளை வேணாம்ன்ட்டு சொல்லிட்டா என்ன செய்கிறது? கருப்பாக இருக்கும். அது அந்த பொண்ணு கொஞ்சம் நிறம்னு வேற சொல்லிவிட்டாங்க. அதில் நம்ம பேரை வேற பாப்பையான்னு வேற வச்சிருக்கு. அந்த அம்மா வந்ததுமே கேட்டா, இது என்ன பேரியா, பாப்பையா, பார்க்க மாட்டியான்னு அப்படின்றாவான். அப்போ அப்படி யோசித்து பாருங்க. பொண்ணை பார்க்குற போதே ஒரு பதற்றம். சரி, பொண்ணுக்கு அந்த பதற்றம் இருக்குமா அப்படின்னா, நான் கேட்டேன் எங்கள் வீட்டம்மாவை, ஏம்மா உனக்கு, நான் ரொம்ப பதற்றமாக தான் இருந்தேன், வேர்த்துச்சு, உனக்கு இருந்துச்சு, இவ்வளோதான். என்ன அனாயாசமாக பேசுகிறாங்கன்றீங்க, இருந்துச்சு அப்படின்னு. சரி, கட்டிட்டு வந்துட்டோம். சோறு ஆக்கியிருக்கு. சோத்தை வச்சு இப்படி பார்க்குறோம், வேகலை சரியா. ஏம்மா நீ தான் ஆக்குனியா? நல்லா இருக்கியா? சாப்பிடு. இன்னும் சாப்பிடலை தாயி, நீ நல்லா இருக்குன்னு நீ சொன்ன, நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சு நீ செஞ்சு சாப்பிட்டு பாரு. சாப்பிடு, நான் சாப்பிட்டேன்ல அப்படின்னு அந்த அம்மா பேசுதுன்னு வைங்க. சரி, சாக்க தெரியாத பொம்பளையை சோறா முதலே சொல்லியிருக்கலாம்ல, நான் எனக்கு சோறாக்க தெரியாதியான்னு. அவங்க வீட்டில் வண்டி சொல்லி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் நாகர்கோவில் ஆரியபவான் கூட அருமையாக இருக்கும் சமையல்னு சொல்லியிருக்கிறான். இங்கே வந்த ஒரு பாடு தான் எனக்கு தெரியுது, அது நரக வேதனைன்னு சொல்லி. என்ன செய்வீங்க? மாற்ற முடியுமா? ஏமா கொஞ்சம் கற்றுக்கிறியாடானா? எனக்கு இவ்வளோதான் தெரியும் அப்படின்ட்டா என்ன செய்வீங்க நீங்கள்? எனக்கு இவ்வளோதான் தெரியும். அந்த மாதிரி சட்டுன்னு சொல்லியிருக்கலாம். போக போக கற்றுக்கிறையா. ஏயா நீ இல்லாமல் எனக்கு என்னையா? பேச தெரியணும்ல. பேசவும் தெரியல, ஆக்கவும் தெரியல. நீ என்ன செய்வீங்க? சமாளிச்சிருவீங்களா? இப்போ ஒரு சிறப்பட்டு போயாச்சு இல்லையா, சமாளிச்சிட்டோம். சரி விடியா, நமக்கு அமைஞ்சது இவ்வளவு தான். நம்ம மட்டும் அமைஞ்சிடும். அவன் எத்தனை இடத்தை சொல்லியிருக்கிறார். மனுஷனுக்கு கோபம் எப்படியா வரும்? கோபம் வரலாம்யா மனுஷனுக்கு, இருக்கணும், கோபம் இருக்கணும். ஆனால் இவனுக்கு கோபம் அந்த மனுஷனுக்கு. அப்போ பக்கத்து வீட்டு கிழவி சொல்கிறான், மிக பரம்பரையோ கோபக்காரங்கடி, பரம்பரையோ கோபம் இங்கே இருக்கும் கோபம்னு. இப்போ அவள் போடுற கோபம் இருக்கு பாருங்க. அந்த கோபத்தில், நம்ம போடுற கோபத்தில் அவள் பதறி போயிடலாம். அதுக்கு பிற்பாடு அவளுடைய நிலைமை என்ன இருக்குது? இது நிரந்தரம், இது உடனே குப்பை கொட்டி ஆகணும். அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது யோசித்து பாருங்க. நீங்கள் அலுவலகத்துக்குள்ளே போய் ஒரு டென்ஷன் வந்து வெளியில் வந்திருக்குன்னு சொன்னால், வாஸ்தவம் தான் ராஜா சொல்கிறது, வெளிச்சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அவர் எங்கேயோ ஒரு சட்டத்தை பிடிக்கிறாரு. வாஸ்தவம் தான். ஆனால் பார்க்குறாத வெளியா எத்தனையோ வந்திருக்கு, எத்தனையோ போயிருக்கு. யுகங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. பகல் பொழுது இருந்ததுன்னா இரவு பொழுது இருக்க தான் செய்யும். இரவு கழியட்டும்.
ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுயா. இந்த பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய அது வரும்போது அது பேசுது போகுது வருது. அதுக்கெல்லாம் இப்போ பேசுகிறத பார்த்தா நமக்கு விளங்கலை. நம்ம தலைமுறை மாறி போயிடுச்சு. இப்போ அதுக பேசுகிற பேச்சில் தாய்க்காரி கேட்குறா, ஏயா இவ சரியாக தான் இருக்காளா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஏன் பிள்ளை நம்ம பிள்ளைடி, அவன் என்ன சரியாக இருக்கான்னு கேட்குற. நான் கெட்டு போனவன் இல்லைப்பா, நீ கெட்டவளா? நம்ம பிள்ளை நல்லா இருக்க முடியா அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுங்க. ஆனால் அவளுக்கு எங்கேயோ ஒரு காயம் இருக்குது. இதையோ வச்சுக்கிட்டு சொல்கிறான், இவன் இதே இல்லையா, அவன் திருச்சல் சரியில்லையா, அப்போ போயாமல் இதில் பேசிக்கிட்டே இருக்காயா, அது என்னென்னு கவனியான்ட்டானா நமக்கு எவ்வளோ பதட்டம் இருக்குன்றீங்க. வீட்டுக்குள்ளே பதறுவதற்கு 1000 காரணங்கள் இருக்குயா, 1 2 இல்லையா, 1000 காரணம் இருக்கு. இப்போ வெளியிலே நம்ம சொல்கிறோம், நான் இவங்க கேட்டது நியாயமான கேள்வி. ரிட்டையர்டு அன்னைக்கு யாராவது கண்ணீர் வடிக்காமல் வெளியே வந்திருக்கீங்களா? ஆஃபீஸில் போய் சொல்லிட்டான், இதுவரை முடிஞ்சிருச்சுங்க, உங்கள் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றோம், பாடா தொலைஞ்சிச்சுடான்னு. இல்லையே, இந்த நரகத்தை விட்டு அந்த நரகத்துக்கு போகணுமா? இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது நிரந்தர நரகம். யார் சொர்க்கமாக்க முடியலை, நம்மளால் ஆக்கணும், ஆக முடியலை. எனக்கு என்னவோ இந்த 2 பேச்சையும் கேட்ட பிற்பாடு பார்த்தா வெளியிலே நம்ம கொஞ்சம் சமாளிச்சிடலாம்யா, எதையும் சமாளிக்கலாம். இது முடியலையா, விடியா, இந்த வண்டியில் என்ன ஒரு வண்டி மாற்ற முடியாதது எது அப்படின்னா வீடு தான். மாற்ற முடியாதது நிரந்தரமான நெருக்கடிகள் இருக்கக்கூடிய இடம்னு சொன்னோம்னு சொன்னால் பதற்றத்துக்கே உரிய இடம். அது இப்போதைக்கு இப்போ இந்த காலத்தை பொறுத்த மட்டும் பதட்டமே தான். சாப்பாட்டில் பதட்டம், இந்த பிள்ளைய ஃபீஸ் கட்டுறதுல பதட்டம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுல பதட்டம், அவங்க படிச்சிருக்காங்களான்னு பதட்டம், ஒரு பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, எத்தனையா அவங்க வீடு எப்படி இருக்குமோ அதை சமாளிக்கிறதுல பதற்றம். ஆக வாழ்க்கை தான் நமக்கு பதற்றமாக இருக்கு, குடும்பம் பதற்றமாக இருக்கே தவிர வெளி உலகம் இல்லை. அதை தள்ளலாம், தள்ள முடியாத ஒரு சிறைக்குள்ள நம்ம வந்து விழுந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய மன அழுத்தத்துக்கு பெரிதும் காரணம் வெளிச்சூழலை விட வீட்டு சூழலே என்று கூறி வாழ்த்து வணங்கி நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.